போலாம். ஒழியட்டும் 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 வாங்காதே வாங்காதே வட்டியை வாங்காதே 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 கொடுக்காதே 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 பின்பற்றி 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 குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி பின்பற்றுவோம் பின்பற்றுவோம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம் 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 குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம் பின்பற்றுவோம் நடப்போம் 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 தம்பி விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய விடுதலை புலிகளின் ஒப்பற்ற தளபதிகளில் ஒருவரான மாவீரன் கிட்டு அவர்களை இந்திய படை நடுக்கடலிலே பிடித்து சென்னைக்கு அருகே கொண்டு வந்து அவருடைய இறப்புக்கு காரணமாயிருந்ததை உலகத்துக்கு அம்பலப்படுத்தினார் நெடுமாறன் என்கின்ற காரணத்திற்காக எங்கள் தலைவர் நெடுமாறனை தடா சட்டத்திலே கைது செய்தார்கள். ஒரு வேடிக்கையான விஷயம், இந்த தடா சட்டத்தில் எப்படி தவறான கருத்துக்களை புகுத்தி கைது செய்கிறார்கள் என்பதற்கு எங்கள் தலைவர் நெடுமாறனே ஒரு உதாரணம். தலைவர் நெடுமாறன் தான் இன்றைக்கு 67,000 பேர் இந்தியா முழுவதும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 67,000 பேர் தடா சட்டத்திலே கைது செய்யப்பட்டு 3 வயது சிறுவன் முதல் 90 முதியவர் வரை கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைகளில் வாடிக்கொண்டிருந்தாலும் கூட தடா சட்டத்திலே கைது செய்யப்பட்டு 7 நாளில் விடுதலையான ஒரே மனிதர் எங்கள் தலைவர் நெடுமாறன் தான். காரணம் என்னன்னா ஒண்ணும் கிடையாது. 93ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி தளபதி கிட்டு அவர்கள்
இந்திய கடல் எல்லையிலே இந்திய படையினரால் படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டார். அதை 17ஆம் தேதி சென்னையிலே எங்களுடைய தலைமைச் செயலகத்திலே ஒரு கூட்டத்தை போட்டு, அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு, மதிப்பிற்குரிய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு கண்டன தீர்மானம் நிறைவேற்றினார்கள். ஜனவரி மாதம் 17ஆம் தேதி கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. பகலில் ஜனவரி மாதம் 17ஆம் அன்றைக்கே இரவு 7 மணி அளவில் எங்கள் தலைவர் நெடுமாறன் கைது செய்யப்பட்டு சென்னை சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு விட்டார். ஆனால் தடா சட்டத்திலே கைது செய்யப்பட்டு அங்கே வழங்கப்பட்ட குற்ற அறிக்கையிலே என்ன கூறினார்கள் என்றால், ஜனவரி மாதம் 18ஆம் தேதி சென்னையிலே கூடி கிட்டுவினுடைய படுகொலைக்கு காரணமாக இருந்தவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்கு நாடெங்கிலும் வெடிகுண்டுகளை வீசுங்கள் என்று நெடுமாறன் இளைஞரிடம் கூறியதாக குற்றம் சாட்டப்பட்டு அங்கே தடா சட்டத்திலே வழக்கு மன்றத்தில் நிறுத்தப்பட்டார். 17ஆம் தேதி இரவே கைது செய்யப்பட்டு சென்னை சிறையில் அடைக்கப்பட்டார். தடா சட்டத்தினுடைய நடுவர் மதிப்புக்குரிய சித்திக அவர்கள் அரசு வழக்கறிஞரை கேட்டார். நெடுமாறன் கைது செய்யப்பட்டது என்றைக்கு? 17ஆம் தேதி. நெடுமாறன் வெடிகுண்டுகளை வீசுங்கள் என்று இளைஞர்களுக்கு கூறியது என்றைக்கு? 18ஆம் தேதி காலை. அப்படியானால் சிறைச்சாலையிலே அந்த கூட்டத்தை போட்டாரா? இல்லை, அவருடைய வீட்டிலே போட்டார். அரசு வழக்கறிஞர், என்னையா 17ஆம் தேதி இரவே கைது செய்து சிறைச்சாலையில் அடைத்திருக்கிறீர்கள், 18ஆம் தேதி இளைஞர்கள் கூட்டத்தை கூட்டி நெடுமாறன் எப்படி வெடிகுண்டுகளை வீசுங்கள் என்று சொல்லுவார் என்று கேட்கும்போது வெளித்தார்கள். இப்படி பொய்யான குற்றச்சாட்டுகளை அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ மாற்று கருத்துள்ளவர்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்பதற்காக தடா சட்டத்தை பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்த தடா சட்டத்தை எதிர்த்து எல்லா தரப்பினர் இன்றைக்கு இந்த மேடையிலே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். சென்ற மாதம் ரங்கநாத் மிஸ்ரா என்கின்ற உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி, இந்திய மனித உரிமை கமிஷனின் தலைவர் சென்னைக்கு வந்தபோது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளை நான் கேட்கின்றேன், வேதனையோடு கேட்கின்றேன், குறை சொல்லவில்லை. எந்த கட்சியினராவது ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் முன்னால் ஆஜராகி தடா சட்டம் தமிழ்நாட்டிலே தவறாக பயன்படுத்தப்படுகிறது, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஆளும் வர்க்கங்களுக்காக, மொழிவழி உரிமைக்காக போராடக்கூடிய தேசிய இனங்களுக்கும் மத சிறுபான்மையினர் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய அந்த ஜனநாயக போராளிகளையும் தடா சட்டத்தில் பிடித்து அடைக்கிறார்கள், இது தவறு, இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று எந்த கட்சி தலைவர்களாவது அந்த கமிஷன் முன்னாலே வந்து வாக்குமூலம் கொடுத்தார்களா? கருத்துக்களை தெரியப்படுத்தினார்கள் என்றால் வேதனையோடு சொல்கிறேன், இல்லை. மாறாக தமிழர் தேசிய இயக்கத்தின் சார்பிலே சென்னையிலே ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் முன்னால் எங்கள் தலைவர் நெடுமாறன் ஆஜராகி வாக்குமூலத்தை கொடுத்தார் என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் தடா கைதிகளாக எந்தெந்த சிறையிலே இருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஆதாரத்தோடு புள்ளி விளக்கத்தோடு கொடுத்தார்கள். அதே போல அதே மனித உரிமை கமிஷனுடைய தலைவர் ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் நம்முடைய நெல்லை நகருக்கு வருகின்ற பொழுது நான் பார்த்தேன், மதிப்புக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் வருவார்கள், அவர்கள் கட்சியிலும் தடா சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய மறுமலர்ச்சி திமுகவினுடைய தலைவர்கள் வருவார்கள், அந்த கட்சியினுடைய தலைவர் வை கோபாலசாமி அவருடைய தம்பியே தடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்தோம், வரவில்லை. வருத்தமான செய்தி, வந்திருக்க வேண்டுமா அல்லவா? ஆனால் மாறாக தமிழர் தேசிய இயக்கத்தின் சார்பில் நான் ஆஜராகி வாக்குமூலம் கொடுத்தேன். இதே மேலப்பாளையத்தை சேர்ந்த நம்முடைய இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களும் அங்கே ஆஜரானார்கள். அதனுடைய விளைவாகத்தான் எங்களுக்கு ஒரு அறிமுகம் ஏற்பட்டது. இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்க யாருமே வரவில்லை. எதற்காக இந்த அச்சம், எதற்காக இந்த அடக்குமுறை சட்டத்தை எதிர்ப்பதற்கான ஒரு துணிவு வரவில்லை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு மகிழ்ச்சி, இந்த தடா எதிர்ப்பு இயக்கம் என்பது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக இன்றைக்கு மேலப்பாளையத்தில் முகிழ்ந்திருக்கிற பார்க்கின்ற பொழுது, தடா சட்டமாக இருந்தாலும் தேசிய பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும் அது அடித்து நொறுக்கப்படும் எதிர்காலத்தில் என்பதற்கான சான்றுதான் இந்த கூட்டம். ஆக இந்த தடா சட்டம் என்றையிலிருந்து தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்படுகிறது என்றால் 1985ஆம் ஆண்டு பஞ்சாப் தீவிரவாதிகளை ஒடுக்க கொண்டு வருகிறேன் என்று அன்றைக்கு இருந்த பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களால் இந்த தடா சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1920களிலே இந்தியா தேசிய விடுதலை போராட்டம் வீறு கொண்டிருந்த வேளையிலே அன்றைக்கு ரவுலட் என்கின்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி ரவுலட் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் 20களிலே. அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து இந்தியாவினுடைய தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் போராடினார்கள். அது மட்டுமல்ல, ரவுலட் என்கின்ற ஆங்கிலேய அதிகாரி அந்த தடா சட்டத்தை கொண்டு வருகிற பொழுது அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய உள்துறை செயலர் வைஸ்ராய் என்பவர் அந்த சட்டம் கொடுமையான சட்டம், மனித நேயத்தை நசைக்கக்கூடிய சட்டம், அனுமதிக்க முடியாது என்று குறிப்பெழுதிவிட்டு விடுதலை போராட்டத்தை ஒதுக்குவதற்காக வருத்தத்தோடு அனுமதிக்கிறேன், இந்த ரவுலட் சட்டத்தை 3 மாதங்களுக்கு மேல் நீடிக்க கூடாது என்று எழுதி வைத்தார் ஆங்கிலேய உள்துறை செயலர்.
அந்த ரவுலட் சட்டத்துடைய மறுபதிப்பு தான் ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்த தடா சட்டம். வேறு எந்த வேறுபாடும் கிடையாது. மகாத்மா காந்தி ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராடினார். இந்திய சுதந்திர போராட்டத்திலே ரத்த கரைகளால் எழுதப்பட்ட ஜாலியன் வாலாபாக் படுகொலை கூட அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நடந்த ஒரு கூட்டத்தில் நிகழ்ந்தது. சுட்டேன் சுட்டேன், என் கையில் துப்பாக்கியில் குண்டுகள் இருக்கிற வரைக்கும் சுட்டேன் என்று கொக்கரித்தானே அந்த ஆங்கிலேய தளபதி. அந்த துப்பாக்கி சூட்டு படுகொலையில் கூட இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நடந்தது. அன்றைக்கு மகாத்மா காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு போன்ற மாபெரும் தலைவர்கள், அபுல் கலாம் ஆசாத் போன்ற இந்திய அரசியல் கட்சிகளின் மாபெரும் தலைவர்கள் அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராடினார்கள். ஆனால் அந்த மகாத்மா காந்தியினுடைய பெயரில் இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி ரவுலட் சட்டத்தின் மறுபதிப்பாக தடா சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த தடா சட்டம் கொண்டு வருவதற்கு முன்னால் ராஜீவ் காந்தியினுடைய தாயார் மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு என்ன நிலையில் தமிழ்நாட்டிலே மதிப்பிற்குரிய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு விடுதலை புலிகள் தான் அந்த படுகொலை செய்தார்கள் என்று பொய்யான குற்றச்சாட்டை தமிழ் மக்களிடம் ஏவி விடுதலை புலிகளை நூற்றுக்கணக்கான பேர் தமிழர்களை விடுதலை புலிகளை கைது செய்தார்கள். அங்கே விடுதலைக்காக போரிட்டு கண்ணிலிருந்து காதிலிருந்து காலிலிருந்து கைகால் முடமான நிலையிலே மருத்துவத்துக்கு வந்த அந்த அகதிகளை தடா சட்டத்திலே பிடித்து கைது செய்தார்கள். அதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தமிழ் உணர்வு உள்ள தமிழ் அறிஞர்கள், தமிழ் இளைஞர்கள் அத்தனை பேரின் தடா சட்டத்திலே பிடித்தார்கள். பிறகு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு முஸ்லீம் மக்கள் மீதும் இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீதும் இந்த தடா சட்டம் தமிழ்நாட்டிலே பாயப்பட்டிருக்க. ராஜகோபாலன் கொலை வழக்கு எங்க தலைவர் நெடுமாறன் சொன்னார், ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் முன்னாலே சொன்னார், ராஜகோபாலன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற குற்றவாளி அல்ல, நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லவில்லை, குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற சீனினைனா முகமதுவை தடா சட்டத்தில் கைது செய்தது எந்த வகையில் நியாயம்? குரல் கொடுத்தவர் நெடுமாறன் ரங்கநாத் கமிஷனர் முன்னால் மறுக்க முடியாது. ஏராளமான இஸ்லாமிய பெருமக்கள் எங்கள் தலைவருக்கு மடல் தீட்டி இருக்கிறார்கள். எங்களுடைய இஸ்லாமிய தலைவர்கள் வாய்மூடி மௌனிகளாக இருக்கின்ற பொழுது எங்களுக்காக குரல் கொடுத்த நெடுமாறனே உங்களை பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம் என்று எழுதி ஆயிரக்கணக்கான கடிதங்கள் சென்னையிலே மதுரையிலே வந்து குமிந்திருக்கின்றன. அந்த சீனினை நாம் தடா சட்டத்தில் கைது செய்ய தவறு என்று சொன்னார். தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஏறக்குறைய 67,000 பேர் இந்த தடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு கொடிய சிறை கொட்டடிகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ராஜகோபாலன் ஒரு தலைவர், தமிழ்நாட்டுக்கு தலைவர், அவருடைய கொலைக்கு என்ன காரணம் என்று இதுவரைக்கும் யாருக்கும் புரியவில்லை, உளவுத்துறையினருக்கும் புரியவில்லை, தமிழ்நாடு அரசுக்கும் புரியவில்லை. அந்த கொலையை காரணம் காட்டி இஸ்லாமிய மக்கள் மீது தடா சட்டத்தை ஏவிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கின்றேன், இந்தியாவினுடைய தேச பிதா என்று சொல்லப்பட்ட மகாத்மா காந்தியடிகள் 1948ஆம் ஆண்டு ஒரு இந்து மதவெறியனால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது சுட்டுக் கொன்றுவிட்டு கதையும் கட்டிவிட்டார்கள், முஸ்லீம் மதவெறியன் காந்தியை சுட்டுக் கொண்டு விட்டான் என்று. அன்றைக்கு அந்த கருத்து மறுக்கப்பட்டு தந்தை பெரியார் போன்றவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்கி உண்மை தெரிந்த பிறகு இந்து மதவெறியன் அவனை மகாத்மா காந்தியை சுட்டு தள்ளினான் என்கின்ற உண்மை வந்தது. அன்றைக்கு மகாத்மா காந்தியினுடைய கொலை வழக்கில் முதலாவது குற்றம் சாட்டப்பட்டவர் யார் என்று தெரியுமா? RSS இயக்கத்தினுடைய தலைவர்களில் ஒருவரான கோட்சே இல்ல, அந்த இவரு காந்தி கொலை செய்யப்பட்டது வீர சவார்கார். RSS இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவர்கள் ஒருவரான வீர சவார்கார் மகாத்மா காந்தியினுடைய கொலை வழக்கில் முதல் குற்றவாளி. ஆனால் வழக்கு மன்றம் ஏறக்குறைய ஓராண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு சொல்லி வீர சவார்கார் விடுதலை செய்யப்பட்டார். ஆக குற்றம் சாட்டப்பட்ட வீர சவார்கார் விடுதலை செய்யப்பட்டார். கோட்சேவும் அவருடைய தம்பி கோபால கோட்சேவும் அவருடைய துணையாக இருந்த நாராயண தத்தர்ரே என்பவரும் தூக்கு தண்டனை பெற்றார்கள். கோட்சேனுடைய தம்பி கோபால் கோட்சே ஆயுள் தண்டனை பெற்று இன்றைக்கு விடுதலையாகி மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற நியாயம் என்று இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக குற்றம் சாட்டப்பட்ட அந்த வீர சவார்கார் விடுதலை செய்யப்பட்டாரா இல்லையா? ஒரு கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டால் தீர்ப்பு சொல்வது காவல்துறையா நீதிமன்றங்களா? அதைத்தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். அதே போல மகாத்மா காந்தியினுடைய பெயரை தங்கி இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். முதல் குற்றவாளியா யாரை சேர்ந்தார்கள்? இன்றைக்கு சீக்கியர் குல சிறுத்தை என்று பெயர் வாங்கிய சிம் ரஞ்சித் சிங் மான், ஒரு IPS ஆபீசர், உயர்ந்த போலீஸ் அதிகாரி, IG ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு உயர் காவல்துறை அதிகாரி. அந்த சிம் ரஞ்சித் சிங் மானை கைது செய்து 5 ஆண்டு காலம் சிறைச்சாலை அடைக்கப்பட்டார். வழக்கு மன்றத்தில் தீர்ப்பு சொல்லப்பட்டது. அந்த சிம் ரஞ்சித் சிங் மான் அவர்கள் நிரபராதி என்று தீர்ப்பு சொல்லப்பட்டார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் நின்றார். VP சிங் பிரதமராக இருக்கிற காலகட்டத்திலே இந்தியாவிலே மிக கூடுதலான வாக்குகளை பெற்று
இந்திய நாடாளுமன்றத்தில் நுழைந்த இரண்டாவது நாடாளுமன்ற உறுப்பினர் சிம் ரஞ்சித் சிங் மான். அந்த மான் நாடாளுமன்றத்தில் நுழைகின்ற பொழுது இந்திரா காந்தியினுடைய கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட சிம் ரஞ்சித் சிங் மான் நாடாளுமன்றத்திலே நுழைகின்ற பொழுது ராஜீவ் காந்தி விபி சிங்கும் ஓடோடி சென்று நான் முந்தி நீ முந்தி என்று கை கொடுத்தார்கள். மான் நிரபராதி என்று தீர்ப்பு சொல்லப்பட்டார். இந்திரா காந்தியினுடைய கொலை வழக்கிலே ஐயப்படக்கூடியவர் என்கின்ற ஒருவர் ஆர்.கே. தவான் என்கின்றவர் இந்திரா காந்தியினுடைய நேரடி உதவியாளர், ஐயப்படக்கூடியவர் என்று இந்திரா காந்தியினுடைய கொலை வழக்கை விசாரித்த தக்கர் கமிஷன் தீர்ப்பு சொன்னது. அதே ஆர்.கே. தவானை ராஜீவ் காந்தியை தன்னுடைய அந்தரங்க செயலாளர் நியமித்துக் கொண்டார். இப்படி கொலைகள் இப்படி நடக்கிறது. அதற்கு பிறகு இன்றைக்கு ராஜீவ் காந்தி கொலை வழக்கிலே தமிழீழ சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ரத்த களத்தில் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தியாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழ் தேசிய இனத்தின் ஒப்பற்ற தலைவரான மாவீரன் பிரபாகரனை குற்றம் சாட்டி இன்றைக்கு பிடிக்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சாமி போன்ற அரசியல் கோமாளிகள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை அங்கே பார்த்தீர்களா? புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி சந்திரிகா அவர்கள் இன்றைக்கு பிரபாகரனுக்கு ஹாட்லைன் என்பது இரண்டு நாட்டு தலைவர்களுக்கிடையே கொடுக்கக்கூடிய ஒரு தொலைபேசி தொடர்பு. வேறு யாருக்கும் கிடையாது. ஒரு நாட்டுக்குள்ளே இன்னொருத்தர் கொடுக்கப்பட மாட்டாது அந்த தொலைபேசி. இரண்டு நாட்டு பிரதமர்களுக்கிடையே அல்லது இரண்டு நாட்டு குடியரசுத் தலைவர்களுக்கிடையே கொடுக்கக்கூடிய அந்த ஹாட்லைன் தொலைபேசி பிரபாகரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்காணிப்பு குழு அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கள தளபதிகள் 2 பேர், விடுதலை புலிகள் தளபதி 2 பேர் அங்கே கண்காணிப்பு குழுவில் இடம்பெறுவார்கள். இந்த குழுவுக்கு வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் தலைமை தாங்குவார்கள். நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், கனடா போன்ற நாட்டைச் சேர்ந்த அறிஞர்கள் தலைமை தாங்குகிறார்கள். இந்த சூழலும் எப்படி என்றால் இரண்டு நாடுகளுக்கு இடையிலாக நடக்கக்கூடிய பிரச்சனையில் தான் இரு தரப்பாரையும் கண்காணிப்பு குழுவிலே போட்டு வேலை நாட்டுக்காரர்கள் மற்ற நாட்டைச் சேர்ந்தவர்கள் அதற்கு தலைமை தாங்குகிற சூழல். ராஜீவ்காந்தி கொலையிலே குற்றம் சாட்டிய பிரபாகரன் இன்றைக்கு ஒரு நாட்டின் தலைவராக அந்த நாட்டு ஜனாதிபதியை அங்கீகரிக்கக்கூடிய நிலை வந்திருக்கிறது. பிறகு எதுக்கு இங்கே இவ்வளவு கூக்குரல் போடுகிறார்கள்? ஆக தமிழ் உணர்வு இருக்கக்கூடாது, தமிழ் இன உணர்வு இருக்கக்கூடாது, தமிழனுக்கென்று ஒரு உரிமை பெற்ற நாடு இருக்கக்கூடாது என்று ஆளும் ஆரிய வர்க்கம் இந்தி வெறியர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு தமிழ் உணர்வையும் தமிழ் இன உணர்வையும் அதோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தமிழர்களும் தாழ்த்தப்பட்ட தமிழர்களும் பிற்படுத்தப்பட்ட தமிழர்களும் ஒன்றாக இணைந்து விட்டால், அவருடைய உரிமைக்கு குரல் எழுப்ப தொடங்கிவிட்டால் நாடு என்னாகும் என்பதை எண்ணி பார்த்து இன்றைக்கு நம்முடைய சமூகத்தினரை தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாமிய தமிழர்களாக இருந்தாலும் சரி, கொடிய தடா சட்டத்தின் மூலம் அடக்குகின்ற ஒரு காட்டுமிராண்டித்தனம் இன்றைக்கு நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தடா சட்டத்தை பயன்படுத்தப்பட மாட்டோம், தடா சட்டம் திரும்ப பெறப்பட வேண்டும் என்று நம்முடைய கேரளாவிலே முதலமைச்சர் குரல் எழுப்பியிருக்கிறார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அவர்கள் தடா சட்டம் ஒரு காட்டுமிராண்டி சட்டம் என்று கூறி அதை பயன்படுத்த மாட்டோம் என்று விட்டார். பீகார் முதலமைச்சர் தடா சட்டத்தை நீக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கிறார். ஒரிசா முதலமைச்சர் தடா சட்டம் கூடாது என்று குரல் கொடுக்கிறார். ஆனால் வருத்தத்தோடு சொல்கிறேன், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மட்டும் அது இருக்க வேண்டும் என்று சொல்லுவதாக ஒரு செய்தி வருகிறது. அப்படி தடா சட்டத்தை நீக்கினால் விடுதலை புலிகள் ஊடுருவி விடுவார்கள், விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் ஒடுக்க முடியாது என்று ஒரு பொய்யான காரணம் இங்கே காட்டப்படுகிறது. எனவே இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் முதலமைச்சரை தாக்கி பேசுகிறேன் என்று கருத வேண்டாம். ஆனால் கொடிய தடா சட்டம் நீக்கப்பட வேண்டும். அப்படி நீக்கப்படாவிட்டால் அதை தகர்க்கின்ற வகையிலே ஒட்டுமொத்த தமிழர்கள் ஒன்று திரண்டு அந்த தடா சட்டத்துக்கு எதிரான ஒரு மாபெரும் அறப்போராட்டத்தை தமிழகத்தில் நடத்த வேண்டும். அதற்கான திட்டத்தை வகுப்பதற்காகத்தான் தடா எதிர்ப்பு இயக்கம் ஒன்று தமிழ்நாட்டிலே தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த தடா எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக நெடுமாறன் இருக்கிறார். அந்த தடா எதிர்ப்பு இயக்கத்திலே எல்லா அமைப்பை சார்ந்தவர்களும், ஜனநாயக உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்கள், சமய சிறுபான்மையினருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடியவர்கள், சமய சிறுபான்மையினர் உரிமை பாதுகாப்பதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், தமிழ் உணர்வாளர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு, யார் தலைமை என்று பார்க்க வேண்டியதில்லை, வாய்ப்பு யாருக்கு வருகிறதோ அவர்கள் தலைமை தாங்கலாம். ஆனால் ஒரு கொடுமையான சட்டம், அடக்குமுறை சட்டம், கருப்பு சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம், தடா சட்டம் போன்ற, குண்டர் சட்டம் போன்ற அந்த சட்டங்களை தகர்த்து எறிவதற்கு ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி வேண்டும். மக்கள் சக்திக்கு முன்னால் எல்லா சக்தியும் மண்டியிடும். மக்கள் சக்திக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. அத்தகைய மக்கள் சக்தியை நாம் திரட்டுவதற்கு, அதே நேரத்தில் அதை தமிழ் உணர்வு சக்தியாக, தமிழ் இன உணர்வு சக்தியாக, தமிழ்நாட்டின் உரிமை உணர்வு சக்தியாக நாம் திருப்பி இந்த அடக்குமுறை சட்டம் வந்தது மொழிவழி தேசிய இனங்கள் உரிமைக்கு குரல் கொடுக்கின்றன என்கின்ற காரணத்தை காட்டி தான் கொண்டு வந்திருக்கிறார். இந்தியா முழுவதும், இந்தியா பிரியணும்னு நாங்க சொல்ல வரல, இந்தியா முழுவதும் காஷ்மீர் மக்களும், அசாம் மக்களும், பஞ்சாப் மக்களும்
தமிழ்நாட்டு மக்களும் தங்களுடைய மொழிவழி தேசிய இனங்களின் உரிமை நசுக்கப்படுகிறது, ஒடுக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது. அதற்கான உரிமையில் வர வேண்டுமேனால் மொழிவழி தேசிய இனங்களுக்கு சுயநிர்ணய உரிமை, தன்னுரிமை நாங்கள் சொல்கிறோம். தூய தமிழில் மாநில சுயாட்சி என்று சொல்வார்கள், சுயநிர்ணய உரிமை என்று சொல்வார்கள். தமிழ் தேசத்தின் தன்னுரிமை என்று நாங்கள் சொல்கிறோம். 4 அதிகாரங்கள்: அயல்நாட்டு அரசியல் உறவு, நாணய செலவு, படையும் பாதுகாப்பும், அகில இந்திய செய்தி போக்குவரத்து. இந்த 4 துறைகள் டெல்லியிலே இருந்தால் போதும். இதை நாங்கள் உருவாக்கவில்லை. சுதந்திர போராட்டத்தில் தியாக களத்தில் என்று போராடினாரே மாபெரும் இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவர் மாபெரும் இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவர் அபுல் கலாம் ஆசாத். அந்த அபுல் கலாம் ஆசாத் அன்றைக்கு உருவாக்கி மகாத்மா காந்தியால் வரவேற்கப்பட்ட சட்டம் தான், வரவேற்கப்பட்ட மொழிவழி தேசிய இனங்களின் உரிமைக்கான கொள்கை தான் சுயநிர்ணய உரிமை. அந்த தன்னுரிமைக்காக போராடக்கூடிய இந்த தமிழர் தேசிய இயக்கம் அந்த மொழிவழி தேசிய உணர்வோடு இந்த தடா சட்டத்தை எதிர்க்க வேண்டும். அத்தகைய உணர்வுக்கு எல்லா தமிழர்களும், மதம் தேவையில்லை, இனம் தேவையில்லை, அதே போல அரசியல் கட்சி வேறுபாடுகள் தேவையில்லை. இஸ்லாமியத்தை பொறுத்தவரை ஒரு மதம் அல்லது, இஸ்லாமியம் மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம், நெறி, வழி. அதனுடைய அடிப்படையிலே நாங்கள் இஸ்லாமியத்தை மதமாக இல்லை, அது ஒரு நல்ல நெறி, மனிதனை கட்டுக்கோப்பாக ஒழுக்க சீலராக வைக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தின் வழியை பின்பற்றக்கூடிய நீங்கள் அனைவரும் தமிழ் உணர்வோடு, தமிழ் இன உணர்வோடு, தாய்நாடாம் தமிழ்நாட்டின் உணர்வோடு, இந்த மொழிவழி தேசிய உரிமையோடு இந்த தடா எதிர்ப்பை இணைத்து அரசாங்கங்களை, மத்திய மாநில அரசாங்கங்களை எதிர்த்து குரல் கொடுத்து அறவழியிலே போராடி இந்த கருப்பு சட்டங்களை உடை தெரிவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக, இவ்வளவு எழுச்சியோடு, அதே நேரத்தில் எளிமையோடு, ஒரு கட்டுக்காப்பாக, அடக்கமாக மற்ற சமுதாயத்தினரோ அல்லது மற்ற மதத்தை சார்ந்தவர்களோ மற்ற அரசியல் கட்சியை சார்ந்தவர்களோ எவருடைய மனமும் சிறிதளவும் புண்படாது. அதுதான் மார்க்கம், அதுதான் இஸ்லாம். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து என் போன்றவர்கள் எல்லாம் கருத்து கூறுவதற்கு வாய்ப்பளித்த இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவினருக்கு தமிழர் தேசிய இயக்கத்தின் சார்பில் மீண்டும் நன்றியை கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, விஎன்ஆர்எஸ் அவர்கள் பேசும் பொழுது சிறுபான்மை கமிஷனுக்கு ஏன் வரவில்லை என்று கேள்வி எழுப்பினார்கள். சிறுபான்மை கமிஷன் வந்த பொழுது சரியான விளம்பரங்கள் செய்யப்படவில்லை. மனித உரிமை கமிஷன் வரும் பொழுது சரியான விளம்பரங்கள் செய்யப்படவில்லை. அந்த கமிஷனில் ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் சார்பாகவும் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா எங்களுடைய அமைப்பின் சார்பாகவும் நாங்கள் மனு செய்தோம். எங்களுக்கு கூட வருவதற்கு ஒரு நாளுக்கு முன்பாகத்தான் தெரிந்தது. அதுவும் அதிகமான அனுமதியுடன் தான் செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் கூட மனுவை கொண்டு சென்று உள்ள செல்ல முடியாமல் நின்றோம். அதுபோலதான் வீரர் சோழர்கள் என்றார்கள் நினைக்கின்றேன். இறுதியாக மிஸ்ரா அவர்கள் அனைவரையும் உள்ளே விட சொன்ன பிறகு உள்ளே விட்டார்கள், மனு கொடுத்தோம். ஆனால் இங்கே மேலப்பாளையத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் அவருக்கு வருகிறார் என்ற அறிவிப்பு வந்தது. எல்லா பள்ளிவாசலிலும் யாரும் மனு செய்ய செல்லவில்லை. ஆனால் முஸ்லீம் ஐக்கிய ஜமாத் சார்பாக மனு செய்யப்பட்டது என்பதை நான் இங்கே விளக்கி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக பாசத்துக்குரிய அண்ணன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எஸ்.எம். ஷாஜஹான் அவர்கள் பேசுவார்கள். அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் 35 ஆண்டுகாலம் செயலராக இருந்த ஷேகாம் யூசுப் அவர்கள் இந்த ஆடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த மாபெரும் மனிதநேய ஊர்வலத்திலும் மற்றும் மனிதநேய பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு நல்கிய தவ்ஹீத் இயக்கத்திற்கும் அதனை தலைமையேற்று நடத்துகின்ற சகோதரர் பசுல்லாய் அவர்களுக்கும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தின் தலைவராக அமர்ந்திருக்கின்ற தலைவர் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு முன்பாக பேசி விடைபெற்று சென்றிருக்கின்றவர்களுக்கும் எனக்கு பின்னாலே பேச இருக்கின்ற எங்களுடைய இயக்கத்தின் மேலப்பாளைய நகர கழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இணைச் செயலாளரும் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினரும் என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணனுமாகிய அண்ணன் ஓவியர் மைதீன் அவர்களுக்கும் முன்னாள்
நகர அதிமுகவின் அமைப்பாளராக விளங்கிய புலவர் தாமுசா காஜாமைதீன் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு பின்னாலே பேச இருக்கின்ற இதர அரசியல் கட்சியை சார்ந்த பிரமுகர்களுக்கும் முதற்க நன்றி கலந்த அஸ்ஸலாமு அலைக்கும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த இனிய விழாவை நடத்துவதற்காக அரும்பாடுபட்ட அருமை சகோதரர் பசுல்லாய் அவர்கள் இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடைபெற வேண்டுமே என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர் துபாயிலிருந்து வந்த நாள் தொட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சியை இந்த மேலப்பாளைய நகரம் சிதறி கிடக்கின்ற இளைஞர்கள் சமுதாயத்தை தட்டி எழுப்பி ஒன்றுபடுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு என்னை கூட இந்த நகரத்தில் எண்ணுவார்கள், இவர் அதிமுகவை சார்ந்தவர் என்றாலும் கூட இவர் அதிமுகவாக இருந்து கொண்டு பிஜேபியாக செயல்படக்கூடும் என்று பல தோழர்கள் இளைஞர்கள் என்னை எண்ணினார்கள். ஆனால் இந்த நகரத்தை பொறுத்தவரையிலே கடந்த ஆண்டு சபேபிராவு அன்று இந்த நகரத்தில் காவல்துறையினரின் அடாவடித்தனம் அதிகமாக இருந்தது என்ற காரணத்தினால் அன்றைய தினம் இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக நல்ல முறையில் விளங்கி கொண்டிருக்கின்ற அண்ணன் தர்மலிங்கம் அவர்களை அணுகி இந்த நகரத்தில் காவல்துறையினரின் அட்டகாசம் தாங்க முடியவில்லை. இதனால் எங்கள் சமுதாயத்தில் நமது இயக்கத்திற்கு அதிகமான தவறான பிரச்சாரங்கள் நமது இயக்கத்தை தவறான முறையில் பிரச்சாரம் செய்கின்றார்கள், அதற்கு தோதுவாகின்றது. ஆகவே அண்ணாச்சி அவர்கள் இதனை கவனம் செலுத்த வேண்டும் என்று நானும் கேட்டுக்கொண்டேன். அதே நேரத்தில் இந்த நகரத்தில் ஒரு மும்மூர்த்திகள் திகழ்ந்தார்கள். இந்த நகரத்தை நாங்கள் தான் தூக்கி சுமப்போம் என்று சொல்லி இந்த நகர்வாழ் மக்களை இளைஞர்களை வழிகெடுக்க இருந்தார்கள். அந்த நேரத்திலே ஐக்கிய ஜமாத்தை உருவாக்கினோம். அந்த நேரத்திலே சர்வ சமயத்தை உருவாக்கிறோம். இந்த சர்வ சமயத்தையும் இந்த ஐக்கிய ஜமாத்தையும் உருவாக்க காரணமாக இருந்தவர் நமது பசுல்லாய் அவர்கள் சொன்னதை போல திராவிட இயக்கத்தின் முன்னோடியாக விளங்கி திராவிட முன்னேற்ற கழகம் சிறக்க வழிநடத்திய பாசத்துக்குரிய பெரியவரும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்குகின்ற சகோதரமாகிய அண்ணன் சேகாம் அவர்களைத்தான் சொல்ல வேண்டும். அன்றைய தினம் இந்த முஸ்லீம் அனாதை பள்ளி தலைவர் ஹாலி ஜனாப் ஜமால் முகமது அவர்களை அணுகி நீங்களும் வாருங்கள் எங்களுடன் வந்து எம்எல்ஏ அவர்களை அணுகி இந்த நகரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த காவல்துறையினுடைய இந்த கண்மூடித்தனமான போக்கை கண்டிக்க நீங்கள் எங்களுக்கு துணை வாருங்கள் என்று சொன்னார்கள். அதே போல இந்த நகரத்திற்கு எந்த குறையும் வராத அளவுக்கு ஜமால் முகமது சாஹிப் அவர்கள் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தந்தார்கள். அந்த அமைப்பில் உருவானதுதான் இன்றைய தினம் இங்கே வருகை தர இருந்த பீடிகளின் அரசராக விளங்குகின்ற தர்ம கொடைவள்ளல் பிடிஎஸ்ஏ அப்துல் ஹமீத் அவர்களும் அதே போலதான் இந்த சர்வசமய கூட்டமைப்பின் தலைவராக விளங்குகின்ற அருணாசல தேவர் அவர்களும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் இப்படி ஒரு இயக்கம் இருந்தால் இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் இந்த நகரத்தில் ஜாதி மத வேறுபாடு இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும். அதன் மூலம் நமக்கெல்லாம் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியானது முஸ்லீம்களுக்கு மட்டும் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி அல்ல. இந்த நிகழ்ச்சி தடா கைதிகளாக விளங்குகின்ற பல்வேறு தரப்பட்ட பிரிவுகளை சார்ந்த இனத்தை சார்ந்தவர்களுக்கும் பொருந்தக்கூடிய அளவிலே தடாவை எதிர்க்கின்ற ஒரு பேரணியாக ஒரு பொதுக்கூட்டமாக அமைந்திருக்கின்றது. இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு பசுல்லாய் அவர்களை நாங்கள் சொல்லித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் இல்லாமல் அவர் வந்த நாள் தொட்டு இதையே கவனமாக செய்து கொண்டிருந்தார்கள். இந்த கூட்டத்திற்கு தடை செய்ய வேண்டும் என்று எத்தனையோ எதிர்ப்பு கணைகள் இருந்தும் கூட அவற்றையெல்லாம் தவிடுபொடியாக்கி இந்த நகரத்தில் நல்லவர்கள் யார் என்று அடையாளம் காட்டுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்க இந்த இயக்கத்தை பயன்படுத்தி இன்றைய தினம் இந்த இளைஞர்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லுவதெல்லாம் ஒரு நல்ல தலைவர்களை ஏற்று அந்த நல்ல தலைவர்கள் சொல்லுகின்ற நல்ல கருத்துக்களை ஏற்று அதன்படி செயல்பட்டால் நம்மை எந்த தடாவும் எதுவும் செய்துவிட முடியாது. இன்றைய தினம் நமக்கு இந்த நகரத்தை பொறுத்தவரையிலே இந்த தொகுதியை பொறுத்தவரையிலே நல்ல காரியங்களை செய்கின்ற அளவுக்கு நல்ல அதிகாரிகளை நமக்கு பெற்றுத்தர இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்கின்ற காலகட்டம் இல்லை. எல்லா கட்சிகளை சார்ந்தவர்களும் எல்லா தரப்பை சார்ந்தவர்களும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை அணுகி நல்ல காரியங்களை செய்து வருகின்றார்கள். அதுபோலத்தான் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு எத்தனையோ இடையூறுகள் இருந்தும் கூட பசுல்லாய் அவர்கள் திறம்பட இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த காரணமாக அமைந்திருக்கின்றது. இது எம்எல்ஏ அவர்களால் ஆன காரியம் அல்ல, பசுல்லாய் அவர்களுடைய திறமை. எம்எல்ஏ அவர்கள் பசுல்லாய் அவர்களுக்கு துபாய் சென்ற நேரத்திலே எம்எல்ஏ துபாய் சென்ற நேரத்தில் பசுல்லாய் அவர்கள் அவருக்கு நல்ல முறையில் வரவேற்பு செய்தார்கள். அதற்கு கைமாறாக அவர்கள் அன்றைய தினம்
எம்எல்ஏ அவர்கள் இல்லத்திற்கு அழைத்து சென்று பசுல்லாய் அவர்களுக்கு தனியொரு விருந்தும் வழங்கினார்கள். அத்தோடு அந்த நிகழ்ச்சி நின்றுவிட்டது. இதில் எம்எல்ஏக்கோ பசுல்லாயோ எம்எல்ஏ சம்பந்தப்பட்டு தான் நிகழ்ச்சி நடக்கின்றது என்று யாரும் எண்ண வேண்டாம். இந்த நிகழ்ச்சி பசுல்லாயி அவர்களுடைய நல்ல ஒரு திறம்பட்ட அறிவின் காரணமாக இந்த நிகழ்ச்சி இன்றைய தினம் நல்ல முறையில் நடைபெறுகின்றது. இது இந்த மாவட்டம் மட்டுமல்ல, இந்த மாநிலம் பூரா உள்ள பெரியவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் நல்ல பல கருத்துக்களை சொல்லுவார்கள். எனக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்லி இந்த இனிய விழா சிறக்க என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை கூறி நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த மேடையிலே வீட்டிற்குரிய அனைவரும் உழைத்தார்கள். அது மட்டுமல்ல, கூடுதலாக பலரும் ஒத்துழைத்து இருக்கிறார்கள். இங்கே மேடைக்கு வராவிட்டாலும் பேரணியை சிறப்பாக நடத்திடுவதற்கு பேருதவி புரிந்த என் அருமை மச்சான் ஸ்டார் இப்ராஹிம் அவர்களுக்கும், TK கரீம் அவர்களுக்கும், புலவர் ஷாகுல் அமீது அவர்களுக்கும், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை சேர்ந்த ஸ்டார் இப்ராஹிம் அவர்களுக்கும், TK கரீம் அவர்களுக்கும், புலவர் ஷாகுல் அமீது அவர்களுக்கும் இங்கே நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பாசத்திற்குரிய கிமு ஷாகுல் அமீது அவர்கள் உரையாற்றுவார்கள். அதாவது எழுச்சி பெருரையாற்றிருக்கின்ற பி தில்லாப்தீன் அவர்களும் இருக்கின்றார்கள், அண்ணன் குணங்குடி அனிபா அவர்களும் இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு நிகழ்ச்சி முடியும் வரை எல்லோரும் இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். நிச்சயமாக குணங்குடி அனிபா அவர்களும் பிஜே அவர்களும் நீண்ட நேரம் உங்களுடைய உரையாற்றுவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது உரையாற்ற இருக்கும் கிமு ஷாகுல் அமீது அவர்களுக்கு ஜிஹாத் கமிட்டியினுடைய மாவட்ட செயலாளர் தாவூதன் அவர்கள் இந்த ஆடையை அணிவித்து கௌரவிப்பார்கள். சிறப்பு வாய்ந்த மனிதநேய பொதுக்கூட்டத்திற்கு வருகை இருந்திருக்கும் கண்ணியமிக்க ஆண்டோர்களே, சான்றோர்களே, அருமை தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இஸ்லாமியர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் வைகோ அவர்களை பொதுச் செயலாளராக கொண்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான வேளையிலே உங்களை எல்லாம் சந்திக்கும் வாய்ப்புமை பெற்றமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எந்நாளும் இந்நாளாக இருக்க ஆண்டவன் கிருபை செய்வானாகவும். தடா 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 என்றும் தடா, எதிலும் தடா, மனிதரில் ஒற்றுமை இருந்தால் ஏதடா இத்தடா. தீவிரவாதிகளுக்காக அன்ற மத்திய ஆண்ட காங்கிரஸ் சர்க்கார் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த தடா சட்டம். இந்த தடா சட்டம் கொண்டு வந்த வேளையிலே அன்றைய எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒருமித்த குரலாக இது பயங்கரமான ஒரு நோயாக இருக்கிறது, இந்த சட்டம் கொண்டு வந்தால் தனிநபர்கள் பாதிக்கப்படுவார்கள், ஏழை எளியவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று ஒருமித்த குரலிலே அவர்கள் சொன்ன வேளையிலே யாரையும் பாதிக்காது என்று அன்றைய சர்க்கார் உறுதியளித்தது. ஆனால் இன்று நடப்பது என்ன? ஏழை எளியவர்கள், இல்லாதவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பின்தங்கியவர்கள், குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் மீது பாய்ந்து கொண்டிருக்கின்றது. மேலப்பாளையத்தை சேர்ந்த அருமை சகோதரர்கள் 5 பேர்கள் கூட இந்த சட்டத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள். இலங்கையிலே பாதிக்கப்பட்டு கைகால் ஒடிந்து பரிதாபமாக வந்த இலங்கை தமிழருக்காக இருக்க இடம் கொடுத்து உதவிய எங்கள் பொதுச்செயலாளர் வைகோ அவர்களின் சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களை கூட இந்த தடா சட்டத்திலே கண்டித்திருக்கின்றார்கள். இஸ்லாமிய இளைஞர்களுக்காக குரல் கொடுத்த
கோவையைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் அவர்களும் குடும்பத்தோடு இன்று தடாவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த தடா சட்டத்தால் என்னென்ன தீமைகள் விளைந்து கொண்டிருக்கின்றது என்பதை மனதிலே கொண்டு இந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கு ஜாதி மத பேதமாகிட்டு தமிழர்களாக நாம் ஒன்றுபட்டு பாடுபடுவோம் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மௌலவி பிஜே அவர்கள் சென்று விட்டார்கள் என்ற தவறான தகவலை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் அவர்களை மேடையில் வந்து அமருமாறு கூறியிருக்கிறேன். அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள். இறுதியாக எழுச்சி பேருரை ஆற்றுவார்கள் என்று கூறிக்கொள்வதோடு பாசத்துக்குரிய அருமை அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் திரு குணங்குடி அனீஃபா அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். பல்வேறு பணிகளுக்கிடையே அவர்கள் கட்சி தேர்தலுக்காக அவர்களுக்கு ஒரு ஊர் ஒரு மாவட்டம் ஒதுக்கப்பட்டு அங்கே தேர்தல் பணியாக இருந்த சமயத்திலும் அவர்கள் பாஷையிலே சொல்வதா என்றால் அதை கட்டையெடுத்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்றார்கள் என்பதை சொல்லி அவர்கள் வந்தமைக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறி அவர்களுக்கு ஒரு ஆடை அணிவித்து நானே கௌரவிக்க விரும்புகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மனித நேயத்தினுடைய பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மௌலவி, இந்த மாநிலத்தினுடைய ஜாக் அமைப்பினுடைய அமீர் எஸ் கமால்தீன் மதனி அவர்களே, முன்னிலை வைக்கின்ற முன்னணி நிர்வாகிகளே, நிறைவுரையாற்ற இருக்கின்ற நம்முடைய இஸ்லாமிய மக்களுடைய எழுச்சிகளை, அவர்களுடைய நாடி நரம்புகளை சுண்டி இழுக்கின்ற வகையில் இந்த நாட்டிலே, தமிழகத்திலே குறிப்பாக கருத்துக்களை பரப்பி வருகின்ற எல்லோரும் அன்பாக பிஜே என்று அழைக்கப்படுகின்ற பிஜே என்று அழைக்கப்படுகின்ற மரியாதைக்குரிய தலைவர் ஜெயலலிதா அப்தீன் அவர்களே, இங்கே எனக்கு முன்பு பல்வேறு கருத்துக்களை வழங்கியிருக்கின்ற அனைத்து கட்சிகளுடைய முன்னணி தலைவர்களே, எங்கள் கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமலை குமரசாமி யாதவ் அவர்களே, எங்கள் கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் தாவூத் மாமா அவர்களே, இந்த நகரத்தினுடைய செயலாளர் நசீர் கான் அவர்களே, ஹமீத் அவர்களே, அமீத் ஹுசேன் அவர்களே, என்னோட வந்திருக்கின்ற அர்ஜுனன் அவர்களே, அரிகரன் அவர்களே, மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய உலமாக்கள் பெருமக்கள் பெரியவர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது தெரிவித்துக் கொள்வதற்கு முன்பாக இதை பற்றி ஒரு 2 நிமிடங்களில் நான் சொல்வது என்னுடைய கடமையாகும். என்னுடைய பெயர் குணங்குடி அனீஃபா. குணங்குடி மஸ்தான் சாஹிப்னா பெரியவர்களுக்கு தெரிந்திருக்கும். எனக்கு கூட அவங்கள பத்தி எனக்கு சரியா தெரியாது. அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான் நான். ஆனா உங்க பகுதியில் நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் கல்யாணம் பண்ணி இருக்கிறேன். மெட்ராஸ்லயே இருக்கிறேன். சாதாரண ஒரு தொழிலாளி, கூலி தொழிலாளி தான் நான். ஏதோ சமுதாய உணர்வோடு எங்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக நான் திராவிட கழகத்தினுடைய தந்தை பெரியார் அவர்கள் நடத்துகின்ற போராட்டங்களில் சென்னையில் கலந்துகிட்டு இருந்தேன். அவர் டாக்டர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குகின்ற பொழுது என்னை அழைத்து உரிய மரியாதை கொடுத்து எங்களுடைய கட்சியினுடைய தமிழ்நாட்டுடைய பொருளாளராக பொறுப்பு கொடுத்திருக்கின்றார்கள். பொறுப்பு கொடுத்ததனுடைய பயனாக நம்முடைய சமுதாயமாக இருந்தாலும் சரி அல்லது சகோதர சமூகமாக இருந்தாலும் சரி, எங்கு பாதிக்கப்பட்டாலும் அந்த பிரச்சனைகளுக்காக தமிழகத்தில் இருக்கின்ற உள்துறை செயலாளராக இருந்தாலும் சரி அல்லது டிஜிபியாக இருந்தாலும் சரி அல்லது மத்தியிலே இருக்கின்ற அது எந்த குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி எந்த பாப்பார பெருமாளும் சரி பக்கத்தில் உட்கார்ந்து அமர்ந்து பேசுகின்ற ஒரு பாக்கியத்தை மக்கள் கால டாக்டரை அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்தில் நம்முடைய மார்க்கத்தினுடைய கல்வியை பொறுத்தவரையில் நான் 0 தான்.
நம்முடைய சமுதாயத்தினுடைய கல்வியில 0, பொது கல்வியிலும் 0. அதுக்கு என்னுடைய தவறு கிடையாது. ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் சரியான முறையில் அந்த பணிகளை செய்யாத காரணத்தால் நான் 0 வந்தேன் இருக்கிறேன். என்ன மாதிரி இந்த நாட்டில் வந்து பல லட்சம் பேர்கள் இருக்காங்க. அந்த நிலைமை வரக்கூடாதுன்றதுக்காக என்னுடைய குழந்தைகளை எல்லாம் இன்னைக்கு நல்லா நம்ம மார்க்க கல்வி மௌலவியாகவும் சொல்லி படிக்க வச்சிரு ஓத வச்சிருக்கிறேன். பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு வர்றேன். அந்த பணிகளை நீங்க எல்லாம் செய்யணும். எதிரில் பெரியவங்க பெரிய பெரிய மௌலவிகள்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது. மரியாதைக்குரிய நம்ம ஜெயலலிதா அவர்களை பத்தி எனக்கு சரியா தெரியாது. இந்த ஜாக் அமைப்பு பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு சரியா தெரியவே தெரியாது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சென்னையில் வந்து அப்துல்லா அடியார் நீரோட்ட பத்திரிகை எடுத்துக்கிறார். அப்துல்லா அடியார் அவர்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து எனக்கு முதல்ல முரசொலியில இருந்தார், முரசொலி அடியாரா இருந்தாரு. இப்ப வந்து அவர் ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சாரு. அதையும் நிறுத்திவிட்டு இப்ப வந்து சமுதாய மேடைகளை ஏறி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கின்றவர். டெய்லி நாங்க சந்திக்கிறோம். அவர் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் கூட்டு போறேன் வாப்பான்னு சொல்லிட்டு சென்னை மண்ணடி கூட்டு போனாரு. பிஜேபி அவங்க ஜெயலலிதா அவங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு போய் பார்த்தாக்கா அப்பதான் ரைட், இந்த மாதிரி ஆட்கள் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க சொல்லி நான் புரிச்சு போய் அவருடைய கேசட்டை வந்து வீட்டில் வந்து போட்டு கேட்டேன். அதுல இருந்து அவருடைய ரசிகர் ஆயிட்டேன். ஆமா, பிஜேபி ரசிகர் ஆயிட்டேன். கடைசியா அவர் யாரான்னு பார்க்க போகும்போது என்னுடைய குடும்பத்தை எங்களுடைய வாரிசை சேர்ந்தவராகவும் இருக்காரு. ஒரு பக்கத்துல சொந்தக்காரர் ஆயிட்டார். கடைசியில நம்ம மக்கள் எல்லாமே எல்லாம் ஒட்டுமொத்த சொந்தக்காரங்க தான். அவர் எங்க குடும்பத்தினுடைய வாரிசுல வர்றாரு பிஜே. ஆனா பிஜேடைய கருத்தை வந்து நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சிலர் ஏத்துக்கலாம், சிலர் ஏத்துக்கிறாம இருக்கலாம். எங்க கட்சி முழுமையா ஏத்துக்கிச்சு நான் சொல்ல முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி பொருளாதாரம் ஏத்துக்கிட்டாரோ இல்லையோ, ஆனா குணங்குடி அனுப்பா அவருடைய கருத்தை நான் ஏத்துக்கிட்டேன். அதே மாதிரி என் தேதி கேட்டு வர போகும்போது 2 நாள் கண்டிப்பா மாநாடு நடக்குது, வரணும். நாங்க மார்க்கத்தை பத்தி நான் படிக்கல, ஓதல. மார்க்க அறிஞர்கள் எங்கெங்க பேசுறாங்களோ அந்த கருத்தை கேட்கறது ஆர்வமா அங்கங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் என் கட்சி வேலை போட்டிருக்காங்க. நான் 22ஆம் தேதி இந்த மனித உரிமைகள் பாதிக்கப்பட்டதுக்காக நீங்க போற கூட்டத்தில் நான் கண்டிப்பா வர்றேன். மனித உரிமைகள் மீறப்பட்டதற்கு இன்று ஜாக் அமைப்பு நீங்க நடத்துறீங்க. இதே மாதிரி அங்க இருக்கிற இந்த மேலப்பாளையத்தில் இருக்கின்ற ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அல்லது மற்றவர்கள் யாரு நடத்தினாலும் அவங்க பின்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி வர தயாராக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நம்முடைய உரிமைகள் மீறப்பட்டு இருக்கின்றது, நாம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம். அதற்கு இவர்கள் குரல் கொடுக்கின்றார்கள். ஜாக் அமைப்பின் சார்பாக அவர்கள் பின்னாடி நாங்கள் வந்திருக்கின்றோம். அதே போன்று இந்த பிரச்சனைக்காக யார் நடத்தினாலும் பாட்டாளி மக்கள் கட்சி வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்த கூட்டத்திற்கு குறிப்பாக மரியாதைக்குரிய காவல்துறையை சேர்ந்த அத்தனை அதிகாரிகளும் வந்திருப்பார்கள். அதாவது மாநில புலனாய்வுத்துறை, மத்திய ரகசியத்துறை, சிபிஐ, ஐபி அனைத்து துறைகளும் இங்கு வந்திருப்பார்கள். அதுவும் போக மரியாதைக்குரிய பத்திரிகையாளர்களும் வந்திருப்பார்கள். நான் இப்ப சொல்ல வருவது என்னவென்றால், மத்தியானம் நடந்த ஊர்வலத்தை நீங்க பாத்தீங்க. பேரணி எவ்வளவு கட்டுக்கோப்பா எப்படி போனாங்கன்றது, அவர்கள் எப்படியாப்பட்ட கோஷங்கள், எப்படியாப்பட்ட உணர்வுகள் என்பதை நீங்க பார்த்தீங்க. இந்த ஊர்வலத்தில் போடப்பட்ட கோஷங்கள், அந்த உணர்வுகளை நானும் மினி டேப் எடுத்து வந்திருக்கேன். நாங்களும் பத்திரிகை சொந்தமாக நடத்துகின்றோம். அந்த காரணத்தினால எங்களுடைய மினி டேப்லேயே அந்த கோஷங்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. காவல்துறையிலிருந்து வந்திருக்கின்ற மத்திய மாநில அதிகாரிகள் நீங்களும் பதிவு பண்ணிருப்பீங்க, நீங்களும் வீடியோ எடுத்திருப்பீங்க. ஆனா நீங்க வீடியோ எடுத்து உண்மையான தகவலை தான் அங்கே அனுப்புவீங்க. ஆனா இந்த அரசாங்கம் என்ன செய்வாங்கன்னா, வேணுமுனை இதை போட்டு பார்த்துட்டு தேவையில்லாத சமாச்சாரத்தை இடையில சேர்த்து இந்த ஊர்வலத்தில் போட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஏதாவது தவறான முறையில் இந்த அரசாங்கமோ அந்த அரசாங்கமோ ஏதாவது முடிவு எடுப்பியானால் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மினிய கேசட் டேப் கோட்டையிலே ஒளிபரக்கும் என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு, சம்பந்தப்பட்ட அரசுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம். சென்னையில் ஒரு மாநாடு நடத்துகின்ற பொழுது 10 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாநாட்டில் நாங்கள் கோஷமே போடல. போடாத கோஷத்தை இவங்களை இடையில இணைச்சு எங்க மேல ஒரு தேசத்துறை வழக்கு போட்டு அதை நாங்க சந்திச்சோம். நீதிமன்றத்தில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா விவகாரம் வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் அரசுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். நான் பேசுகின்ற என்னுடைய கருத்துக்கள் அனைத்தும் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கின்ற, அதுவும் அரும்பாடுபட்டு 2 நாள் 3 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இலாகி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க, அது எப்படின்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் கீழ்மட்டத்திலிருந்து வந்தவர்கள், அரசு அந்த பொதுப்பணிக்கு வந்தவங்க எவ்வளவு சிரமன்றது எங்களுக்கு தெரியும். நான் பேசிட்டு போயிருவேன். ஆனா நாளையிலேருந்து இவர் எவ்வளவு சங்கடப்படுவார்னா அது எங்களுக்கு தான் தெரியும். அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஜாக் அமைப்புக்கோ சம்பந்தமல்ல நான் பேசுகின்ற கருத்துகள்.
என்னுடைய கருத்துகள், என்னுடைய சொல்லுகள் முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மக்களுக்காக டாக்டர் ஐயா அவர்களுடைய கருத்து, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கருத்து, அதற்கு பொறுப்பு நாங்கள் தான் என்பதை மீண்டும் இந்திய அரசுக்கும் தமிழக சர்க்காருக்கும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கருத்தை, என்னுடைய உரையை நான் தொடங்குகின்றேன். அருமை பெரியவர்களே, நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்களே, இப்ப நம்ம ஊர்வலம் போன மத்தியானம் பாத்தீங்க, நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, என்னடா இது நம்ம இங்க இருந்து நம்ம வீட்டுக்குள்ள ஊர்வலம் போறோமே, இது எங்கடா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நடக்க தெரிய போகுது. குறிப்பா நம்ம மக்கள் ஒரு சின்ன மூலையில ஒரு குசு விட்டா கூட இங்க ஒரு பாய் இங்க குசு விட்டாருன்னு சொல்லி உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனுப்பிடுவாங்க. இந்த உணர்வு யாருக்கு போய் உரைக்கணுமோ அவர்களுக்கெல்லாம் எப்பொழுதோ உரைத்து விட்டது. இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இன்னைக்கு மேலப்பாளையத்துல நடத்தி இருக்கிறீங்க, அடுத்தது மாவட்டத்தினுடைய கலெக்டர் ஆபீஸ் எங்க இருக்கோ அந்த கதவை தட்டுங்க. நெல்லை மாவட்டத்தினுடைய கலெக்டர் ஆபீஸ்ல அந்த கதவை தட்டுங்க. மூன்றாவது கட்டமாக சென்னை கோட்டையில் இருக்கின்ற தலைமை செயலகத்தினுடைய கதவை தட்டுங்க. அதுக்கடுத்து டெல்லி செங்கோட்டையினுடைய கதவை தட்டணும். அப்பதான் நமக்கு வழி பிறக்கும், விமர்சனம் பிறக்கும். அதுக்கு ஒவ்வொரு நம்முடைய குடும்பத்தினர்களும் நம்ம தயாராகிக்கிறோம். அதை தயார்படுத்தி இருக்கின்ற இந்த அமைப்பினுடைய அனைத்து அத்தனை நிர்வாகிகளுக்கும் எங்கள் கட்சியின் சார்பாக மீண்டும் நான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இன்று எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் எல்லாம் தடாவை பற்றி எல்லாம் நாங்க நிறைய செஞ்சிருக்கோம், அது செஞ்சிருக்கோம், இது செஞ்சிருக்கோம். நாங்க ஒட்டுமொத்தமா நிறைய எல்லா கட்சிகளுமே அதுக்கு நிறைய செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செஞ்சிட்டாங்க. பல மாநில சர்க்காரும் அது கண்டன தீர்மானம் போட்டாங்க. ஆனா உரைக்க வேண்டிய சூடு சொரணையற்ற களவாணிப்பை நரசிம்மராவுக்கு உரைக்க மாட்டேங்குது. நம்ம என்ன செய்யறது? அவனுக்கு அழிவு காலம் வந்துருச்சு, அந்த நரசிம்மராவுக்கு உரைக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் மௌனமாக இருக்கிறான். இன்னைக்கு தடாச்சடத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது யாருனாக்கா, இன்னைக்கு அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த நரசிம்மராவுடைய சமுதாயம் கிடையாது, பார்ப்பனர்கள் அல்ல. பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், சிறுபான்மையின மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அதிகம் பாதிக்கப்பட்டது யார் என்றால் இஸ்லாமியர்களாகிய நாம் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டிலாவது கொஞ்சம் 15 வயசுக்கு மேல பிடிச்சு போட்டிருக்கான். காஷ்மீர்ல என்ன பண்ணிருக்கான்னாக்கா 10 வயசு பயலோட எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டிருக்கான். தடாவுல 10 வயது இஸ்லாமியர்களை தடாவுல பிடிச்சு போட்டிருக்காங்க. பல பத்திரிகைகளை அதை உதாரணமா எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. இதையெல்லாம் நாங்க பேசுகின்ற பொழுது காஷ்மீர்காரவங்க கிட்ட, பாகிஸ்தான்காரவங்க கிட்ட எங்க கட்சியில் நாங்க பணத்தை வாங்கிட்டோம் சொல்லி ஒரு தவறான பிரச்சாரத்தை எல்லாம் பண்றான். நீ என்ன எவ்வளவு வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா மத்திய சர்க்காருக்கு சரியான ஒரு அழிவு காலம் வந்துருச்சு. என்னைக்கு எங்க மேல நீ கை வச்சியோ உனக்கு இது இறுதி, உனக்கு மைதான் வரைக்கும் போற நாள் வந்துருச்சு. வேற வழி கிடையாது. பெரிய கொடுமையாக இருக்கின்றது. நாடு முழுவதும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்குது. நாங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். பாதிக்கப்பட்டவங்க எங்க மனவேதனையில எங்கேயும் எதையும் எப்படிப்பட்ட குரலை எழுப்புவோம். என்னைக்கு நீ வாபஸ் பெறுகின்றார்களோ அன்னைக்கு தான் விமர்சனம் பிறக்கும். அன்னைக்கு தான் ஊர்ல ஒரு 4-5 கதர் சட்டக்கார பயலுவோ காங்கிரஸ்கார பயலுவோ இருக்கிறாங்க. ஒரு ஒன்றியத்துக்கு எடுத்துட்டோம்னா 10 பேர் இருப்பாங்க காங்கிரஸ்காரவங்க. அதுலயும் 10 பேர்ல 5 பேர் இங்கிட்டு அர்ஜுன் சிங் பக்கம், 5 பேர் அந்த பக்கம் போயிட்டாங்க. காங்கிரஸ்ல ஊருக்கு ஆளே கிடையாது. ஒன்றியத்துக்கு எடுத்துட்டா 10 பேர்லயும் 2 பிரிவு ஆகி போச்சு. அதுவும் அட்ரஸ் இல்லாம போகுது. எனவே மீண்டும் இந்திய அரசாங்கத்திற்கு நான் சொல்லுகின்றேன், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொருளாளர் என்ற முறையில், டாக்டர் ராமதாஸ் ஐயா அவருடைய தொண்டர் என்ற முறையில் நரசிம்மராவுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன், ஒழுங்கா மரியாதையாக தடா சட்டத்தை நீ ரத்து செய்ய வேண்டும், ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய வேண்டும். நீ ரத்து செய்யவில்லை என்றால் அது ரத்து செய்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனை பணிகளையும் பாட்டாளி மக்கள் கட்சி செய்யும் என்பதை இந்த நேரத்தில் நான் எச்சரிக்கையாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு பேரணிங்க நம்ம தொடங்கி இருக்கிறோம். நம்முடைய தாய்மார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் இங்க கலந்துக்கிட்டாங்க. இந்தியாவுடைய வரலாற்றில் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா எங்களுடைய பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் வீதியில இறங்கி போராட்டத்தில் இறங்கி கலந்துக்கிட்ட வரலாறே கிடையாது. ஏன்னா நாங்களே இறங்குறது இல்லையே. இளைஞர் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களே வீதியில இறங்கி போராட்டத்துக்கு நாங்க போனோம்னாக்க உடனே எங்களுடைய எங்க அத்தா எங்க வாப்பாமாருக்கு பிடிச்சி இழுத்துக்குவாங்க. வானாத்தா அதெல்லாம் பாத்துக்கலாம், அல்லா இருக்கான் பாத்துக்கலாம் சொல்லி பிடிச்சி இழுத்துக்குவாங்க. யாரு? என்னுடைய பெரியவங்க, என்னுடைய வாப்பா, எங்க வாப்பா பெத்தவங்களா பிடிச்சி இழுத்துக்குவாங்க. ஆனா இன்னைக்கு பாதிக்கப்பட்ட உடனே என்னைய போராட்டத்துக்கு போராடன்னு எங்க அத்தா எப்படி சொன்னாரோ, எங்க அத்தா இன்னைக்கு என்ன பண்றாரோ துண்டு போட்டு ஜெயிலுக்கு போடணும் அனுப்பி விடுறாரு. அந்த உணர்வு இன்னைக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் வந்து போச்சு. வயசானவங்க எல்லாம் யாரு போராட்டத்துக்கு போவாதீங்கன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கே அந்த உணர்வு வீதியில எங்களை போங்கன்னு சொல்லி அனுப்புறதுக்கு தயாராயிட்டாங்க. அவங்களும் இறங்கிட்டாங்க. ஆனா பெண்கள் வீதியில இறங்கின வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை முதலாக தமிழ்நாட்டில் உருவாக்கியவர்கள் யார் என்றால் எங்களுடைய தாய்மார்கள்,
எங்களுடைய தங்கைமார்கள் கோயமுத்தூரில் இருக்கின்ற இஸ்லாமிய பெண்கள் என்பதை மனப்பூர்வமாக உள்ளபூர்வமாக அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்துக் கொள்கின்றோம். முதலாக தடாவிற்காக வீதியிலே இறங்கி குரல் கொடுத்த பெண்கள் யார் என்றால் கோவையில் இருக்கின்ற இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய தங்கைமார்கள் என்ன இறங்கி கோஷம் போடுறாங்க? என்னுடைய கணவனை விடுதலை செய், யாரு? மனைவி. என்னுடைய மகனை விடுதலை செய், தாய். என்னுடைய அண்ணனை விடுதலை செய், தங்கை. என்னுடைய பேரனை விடுதலை செய், பாட்டி. இப்படி கோஷம் போட்டுக்கொண்டு கோவையிலே ஊர்வலம் வந்தார்கள் பெண்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற பத்திரிகைகள் எதுவுமே போடல. சரி, அவளுடைய பத்திரிகைகள் தான் போடலன்னா நம்ம சொந்தக்காரங்க நம்முடைய தமிழ் சமுதாயத்தினுடைய பத்திரிகை நடத்துகின்றார்களே, நாம் அதிகம் நேசிக்கின்ற தமிழர் தந்தை ஆயத்து நிறைய அவர்களுடைய வாரிசுகள் நடத்துகின்றார்களே, அவர்களாவது ஒரு குண்டு குண்டு போடுவாங்க தேடி பார்க்கிறேன், காணாம். செய்தி மடல்ல மட்டும் வந்தது. அப்புறம் வேற நம்ம சமுதாய பத்திரிகையில் எந்த வந்துச்சு எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. செய்தி மடல்ல போட்டோவோட போட்டிருந்தாங்க அந்த பேரணியை. அதற்கப்புறம் இரண்டாவதாக இங்க நம்முடைய தாய்மார்கள் கலந்து கொண்டு இருக்கின்றாங்க. அந்த தாய்மார்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால், எங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, ஒரு மகன் தன்னுடைய தாயை உலகம் முழுவதும் சுற்றி ரசூலுல்லாஹ்விடம் கேட்பார்களாம், என்னுடைய தாயை தோளிலே சுமந்து உலகம் பூரா சுத்திட்டேன், எங்க அம்மா என்னை பெத்த கடமை முடிச்சான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க போகும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களாம், அட ஒரு தாய் வயிற்றுல நீ இருக்க போகும்போது வாசப்படி தாண்டிச்சுல, உன் தாய் வயிற்றுல இருந்து ஒரு வயிற்றுல வச்சுக்கிட்டு வாசப்படி தாண்ட போகும்போது தாண்டிச்ச அந்த கெடு கூட என்ன முடியலடான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னதாக எங்க அம்மா சொல்லுவாங்க. நான் படிக்கல, அது உண்மையோ எப்படியோ எனக்கு தெரியாது. என்னை பெத்த எங்க அம்மா சொன்னாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஊர்வலத்தில் வந்த அம்மா நினைச்சிருக்கிறீங்க, சில கவாணி பேர்ல சொல்லிட்டு வரானுங்களே, அதுல எங்க அம்மா என்னை பெத்த தாய் எங்க அம்மா சொன்னாங்க. இந்த மாதிரி இது என்னை சொல்லிட்டு வந்த எங்க அம்மா சொன்னாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அருமை தாய்மார்களே, கோயமுத்தூரை அன்று கலந்து கொண்ட தாய்மார்களே, நிச்சயம் என்று இந்த சமுதாயம் இருக்கும் வரை உங்களை மறக்காது, உங்களை மனமாற வாழ்த்தும் பாராட்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் உரிமையோடு உங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன், பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். என்ன கொடுமையா இருக்கு? தடா சட்டம்னாக்க உடனே சொல்றானுங்க, யாரு வாயா புடி வீட்டுல போய் 2 சல்டன் குச்ச வை பிடிச்சி தடாவுல போடு. எவ்வளவு திமிரு இருக்கு நான் கேட்கிறேன். கிடைச்சது நாங்க ஏமாளி பயலா? யாரு பாப்பார பயல் பிடிச்சு போடையா? அதுக்கு மனசு வரல. கிடைச்சது தடாவுல போறதுக்கு கிடைச்சது யாருன்னா இஸ்லாமியர், கிடைச்சது யாருன்னா யாதவர், கிடைச்சது யாருன்னா தலித், கிடைச்சது யாருன்னா முக்குலத்தோர், எஸ்சி பிசி மைனாரிட்டி, இவர்கள் தடாவு கிடைச்சிருக்காங்களா? பார்ப்பான் சமயத்தில் எவனுமே தவறு செய்யலையா? நான் கேட்கிறேன். கோவை பாசாபாயை பிடிச்சி நீ ஜெயில போட்டிய, தடாவுல 2 முறை போட்டிருக்க. அவர் என்ன தப்பு பண்ணாரு? எங்கேயாவது போய் வெடிகுண்டு வச்சாரா? சமுதாய சிந்தனையோடு சமுதாயத்தினுடைய உணர்வை வெளிப்படுத்தி வந்தார் பாசாபாய். அவரை பிடிச்சி உள்ள போட்டாச்சு தடாவுல. சரி, அவரை தான் போட்டிய, நாசமா போவீங்களா நீங்க, நல்லா இருப்பீங்களா நான் கேட்கிறேன். அவருடைய மகன் 15 வயசு தடா, இன்னொருத்தன் பாபுன்ற தம்பி சகோதரன் அவன் 15 வயசு தடா. கோயம்புத்தூர்ல 15 வயது இளைஞர்கள் 9வது படிச்சவங்க கோயம்புத்தூர்ல தடா. இது மாதிரி 10-20 பேர் மேல கோயம்புத்தூர்ல போட்டாச்சு. விசாரணைக்கு கொண்டு போறான். எங்கேயோ கொலை நடந்திருக்குதா, கொலைக்காக கோயம்புத்தூர்ல இருக்கிற அப்பாவி எங்களுடைய தம்பிமார்களை இளைஞர்களை அழைச்சிட்டு போறான் விசாரணைக்கு சொல்லிவிட்டு, அப்படியே அவர்கள் கொலை செய்தார்கள் என்று உன்னுடைய வாதப்படி ஏற்றுக்கொண்டாலும் இந்தியாவுடைய அரசியல் சட்டப்படி 302வது பிரிவுல நீ போடு, கொலை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு சட்ட ரீதியா நாங்க சந்திக்க தயாரா இருக்கோம். அதை விட்டு நீ தடாவல போறிய, என்ன நாயா? எங்களுக்கு ஒரு நாயா, உனக்கு ஒரு நாயமா? நான் கேட்கிறேன். அதுவும் அங்க இருக்கிறது யாருன்னா ஒரு களவாணிப்பு இருக்கிறான் கணேசன் சொல்லிட்டு கமிஷனர். தயவு செய்து காவல்துறையிலே தமிழகத்தில் இருக்கின்றவர்கள் நேர்மையான அதிகாரிகள் பல பேர்கள் இருக்கின்றார்கள். தன்னுடைய அரசியல் ரீதியாக காவல் சட்டத்திட்டங்களுக்கு செயல்படுகின்ற காவல்துறை அதிகாரிகள் ஏராளம் இருக்கின்றார்கள் இன்றும் தமிழகத்திலே. ஆனால் அந்த காவல்துறை அதிகாரிகளுடைய கரங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கின்றது. இந்த ஆட்சியாளர்கள் சொல்லுகின்ற இஸ்லாமியர்கள் மீது யார் தண்டனைகளை வாங்கி கொடுக்கின்றார்களோ அந்த அதிகாரிகளுக்கு தான் பதவி உயர்வு. நேர்மையான அதிகாரிகள் செயல்பட முடியல. இங்க கூட சொன்னாங்க, நிறைய இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஏதோ நீ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி பேசுறவங்க சொல்லிட்டீங்க, இவங்களுக்கு இன்னொரு 10-15 நாள்ல ஓல வரும். யாயா இந்த மாதிரி கூட்டம் போட்டு திட்டிட்டு இருக்கானுங்களா, எப்படியா நீ அனுமதி கொடுத்த, நீ முதல்ல டிரான்ஸ்பர் அல்லது சஸ்பெண்ட் சொல்லி இங்க இருக்கிற காவலர்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு சில அதிகாரிகள் நேர்மையான முறையில் நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்பர் அல்லது சஸ்பெண்ட். இதுதான் இவங்க சொல்றபடி கேட்கின்ற
அதிகாரிகளுக்குத்தான் இன்று பதவி உயர்வுகள் வழங்கப்படுகின்றது. இன்னும் சொல்ல போனால் கோயம்புத்தூரில் இருக்கின்ற அந்த கணேசன் கமிஷனர் இருக்க கணேசனுக்கு இந்த கூட்டத்தின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், நீ தென்னார்காடு மாவட்டத்திலே எஸ்பியாக இருக்கின்ற பொழுது உனக்கு எங்கள் டாக்டர் அவர்கள் வைத்த பேர் என்ன தெரியுமா? உனக்கு ஞாபகம் இருக்கு என்று நினைக்கின்றேன். நாங்கள் வாய் தொடர்ந்து அந்த மிருகத்துடைய பேரை சொல்லக்கூடாது. 4 கால் மிருகம், அந்த 4 கால் மிருகம் மேய்க்கிறது கூட லாயக்கற்றவன் சொல்லிட்டு அந்த கணேசனை டாக்டர் அப்பப்போ சொல்லுவார். அந்த கணேசன் உட்கார்ந்து விட்டு கோயம்புத்தூர்ல என்ன பண்றான், எல்லாத்தையும் முடிச்சு தடாவில போட்டான். கூட்டு போன விசாரணைக்குன்னு சொல்லிட்டு கொண்டு போய் தந்தையை கொண்டாந்து கோயம்புத்தூர் மெட்ராஸ் ஜெயிலில் போட்டான். பாசாபாய மகனையும் மற்ற தம்பிகளையும் கோயம்புத்தூர்ல போட்டாங்க. அது போட்டதும் இல்லாம நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மீது டெய்லி விசாரணை சொல்லிட்டு அங்கே தொந்தரவு. கோயம்புத்தூர் நிலைமை அப்படி ஆகி போச்சா? மதுரையில இப்ப நடந்தது. சீனி முகமது, அருமை சகோதரர் சீனி முகமது யாத்தியமோ எத்தனையோ லட்சத்தை வாங்கிக்கிட்டு கொலை செஞ்சு விட்டாராம். இன்னைக்கு பாக்குறாங்க அத்தா உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு தொப்பி வித்துக்கிட்டு இருக்காரு. ஏடா மானங்கட்ட சர்க்காரே, சீனி முகமது பல லட்சம் வாங்கிட்டு கொலை செஞ்சாரு சொன்னியே, பல லட்சம் வாங்கினா அவருடைய அத்தாவுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு கடவுக்கு சொல்லிருக்க மாட்டாரா? இன்னைக்கு தொப்பி வித்துக்கிட்டு இருக்காருயா. இந்த கூட்டத்தில் மத்தியானம் பார்த்து இவர சீனி முகமது அத்தான்னு சொன்னாங்க. எவ்வளவு கொடுமையாக இருக்கின்றது. அங்கே மதுரையில் நடைபெற்ற அந்த சகோதரர் ராஜகோபாலன் படுகொலைக்கு காரணம் யார் என்பதை மதுரையில் இருக்கின்ற அனைத்து ஜனநாயகத்திலே நம்பிக்கை இருக்கின்ற எல்லா பத்திரிகைகளும் கருத்துக்களை சொல்லி இருக்கின்றன. மதுரையில் இருக்கின்ற மொத்த மக்களும் கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். ஆளுங்கட்சியை சேர்ந்த ராஜன் செல்லப்பா எம்பி தான் அந்த கொலைக்கு காரணம் என்று பகிரங்கமாக அறிவித்து விட்டார்கள். அந்த கமிஷனர் மூர்த்தி கூட சொல்லிட்டார், நடந்த உடனே சொல்லிட்டார். ஆனா வாய்க்கு இறைச்சிய பிள்ளையாருக்கு ஆண்டிங்கிற கதையா ஒரு பழமொழி அவங்க தான் சொல்லிக்கிறாங்க. அவங்கள கேட்டு நாங்க இழிச்சா பயிலுவோம். உடனே சீனி முகமது உள்ள பிடிச்சு போட்டாச்சு. சீனி முகமது உள்ள தடா, அந்த குடும்பத்துக்கு தொந்தரவு. அந்த பொள்ளாடி பிள்ளைங்களாம் சீனி முகமது போய் பார்க்க கூடாது, அப்படி ஒரு இடத்துல கொடுத்தானுங்க. அங்கே எவனோ இருந்தானா துணை கமிஷனர் உதவி கமிஷனர் டெய்லி அந்த வீட்டுல போய் தொந்தரவு. எங்க ராஜா ஹவுஸ் எங்க இருக்காரு, ராஜா ஹவுஸ் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்றேன், மதுரையில் இருக்கிற சீனி முகமதுடைய தம்பியா அண்ணனே தெரியாது ராஜா ஹுசேன். அந்த ராஜா ஹுசேனை எங்கேயோ கடத்தி கொண்டு போய் நீங்க தான் கொலை செஞ்சிட்டீங்க. ராஜா ஹுசேனை கொண்டு வந்து எங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டியது மதுரை காவல்துறை, தமிழக காவல்துறை என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆளை கொண்டு எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டா, என்னமோ பண்ணிவிட்டா, டெய்லி போய் அந்த குடும்பத்தை மிரட்டுறான். சீனி முகமது ராஜா முகமது எங்க, ராஜா ஹுசேன் எங்க, ராஜா ஹுசேன் எங்கன்னு சொல்லிட்டு அங்கே சீனி முகமது சமாச்சாரம் அப்படி. இந்த ஊர்ல வந்து பார்த்தாக்கா இங்க 5 பேர் தடா. ஏற்கனவே மெட்ராஸ்ல வந்து ரபீக் அகமது இருக்காரு, அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. எங்க மாவட்ட துணை செயலாளர் பொறுப்புல இருந்தவங்க தான் நம்ம அப்துல் ரஹீம். அவங்க தலைமையில் அங்க ஒரு பெரிய கூட்டமாவே இருக்குது. நாங்க மாசம் ஜெயிலுக்கு போயிட்டு வரோம், போராட்டம் நடத்தி போகும்போதெல்லாம் எங்க ஆளுங்களுக்கு பூரா உபசரிச்சு அனுப்புறது யாருன்னா இங்க மெட்ராஸ் ஜெயிலில் இருக்கிறவங்க தான். தடாவில் நம்ம மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க உபசரிச்சு சொந்த பந்த பாசம்லாம் அரவணைச்சு அனுப்புறாங்க. இந்த ஊர்ல 5 பேரை 5 பேரா 4 பேரா இங்க 5 பேரை பிடிச்சி உள்ள போட்டிருக்க. இது என்ன நாயா? இது 5 பேரும் சொல்றாங்க மெட்ராஸே தெரியாதுன்றாங்க, மெட்ராஸுக்கு வந்ததே இல்லைன்றாங்க. இவங்களை நீ உள்ள பிடிச்சி போட்ட, இதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லை நினைச்சுக்கிட்டியா? ஆனா மத்திய மாநில சர்க்காருக்கு நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம், எதிர்வரும் காலத்திலே நீ எவனா இருந்தாலும் சரி, எந்த நாய் பேயா இருந்தாலும் சரி, எங்க மக்களுடைய ஆதரவு ஓட்டு இல்லாம எவனும் கோட்டையில போய் கொடியேற்ற முடியாது, கோட்டையில உட்காரவும் முடியாது. அப்ப வருவீங்க இல்ல, ஒவ்வொருத்தரும் எங்க தாய்மார்கள்ட்ட கொடுக்க வேண்டியதை கொடுத்து உங்களுக்கு திருப்பி அடிக்க சொல்ல வேண்டிய நாள் உருவாகிடும். எனவே உடனே ஜெயிலில் இருக்க தடாவில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் உடனே விடுதலை செஞ்சிடணும். இங்க இருக்கிற இந்த மேலப்பாளையத்தினுடைய தம்பி உட்பட மதுரை சீனி முகமது, கோவை பாசாபாய் மகன், அப்புறம் பாபு உட்பட ஜெயிலில் எவ்வளவு பேர் எங்க மக்கள் தடாசடத்தில் இருக்காங்களோ எல்லாத்தையும் விடுதலை செய்யும். ஒரு சமயம் உன்னுடைய வாதப்படி அவர்கள் தவறுகள் தான் செய்திருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட இந்தியாவுடைய அரசியல், அதாவது ஈபிகோ சட்டம் என்ன சொல்லுது? கொலை செய்திருக்கார் என்றால் 302வது பிரிவில் போடுறாங்க. அது படிச்ச வக்கீலுக்கு தெரியும், நான் 5வது தான் படிச்சிருக்கேன். 302வது பிரிவில் போடுறாங்க, அந்த செக்ஷன்ல போடு. கொலை செய்ய முயன்றார்கள் என்றால் 307வது பிரிவில் போடு. சட்டப்படி நாங்கள் சந்திக்கிறோம். ஒட்டுமொத்தமா வந்து ஏதோ உன்னுடைய வாதத்தின்படி நாங்கள் தவறு செய்திருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக அதற்குண்டான தண்டனை இந்திய அரசாங்கம் கொடுக்கலாம். ஆனால் எந்த வகையில் கொடுக்கலாம் என்றால் இருக்கின்ற அரசியல் சட்டத்தில் இருக்கின்ற அந்தபடி தான் கொடுக்கணும் தவிர தேவையில்லாம தடா சட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உடனே நீங்க விடுதலை செய்யணும் என மரியாதையோடு நான் இந்த அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி காயல் மவுப்பு குண்டர் சட்டத்தில் பிடிச்சி போட்டுருக்கானுங்களாம். காயல் மவுப்பு வந்து அவரு வந்து
முஸ்லீம் வீட்டில் இருந்திருக்காரு. அது வேற சமாச்சாரம். எங்களுக்கு என்ன செய்தி தலைமைக்கு வந்ததுனாக்கா, அவங்க அம்மா எழுதியிருக்காங்க காகிதம், அவன் என் மகன் வந்து பொதுநல தொண்டனா இருந்தான், குண்டாசுல போட்டாங்கன்னு சொல்லிட்டு. நான் அந்த தலைவர் வந்து அடிக்கடி என் போன்ல வந்து நான் கொஞ்சம் சில நேரத்தில் சமுதாயத்தில் இருக்கிற எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்ககிட்ட நான் போன்ல எல்லாத்தையும் பேசுவேன். அவர்கிட்ட பெரியவர்கிட்ட பேச போகும்போது ஏன் இந்த மாதிரி போய் சேர்ந்துட்டியா என்ன செய்ய போறேன்னு கேட்டு என்ன சொல்றாருன்னா, காயல் மோப்பு போன்ற நம்ம மக்கள் எல்லாம் விடுதலை செய்யறதுக்காக நான் போய் சேர்ந்தேன்றாரு. சொல்லி பல மாதங்கள் ஆகி இன்னும் வந்தவார காணோம். அப்புறம் நாங்க டிஜிபி ஆபீஸ்ல டெய்லி நாங்க தொடர்பு கொண்டு பேசுறோம் எங்க பார்ட்டி பிரச்சனைக்காக. அவன் என்ன சொல்றானாக்கா, காயல்பட்டினத்தில் இருக்கின்ற உங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிலர்களுடைய தூண்டுதல்னாலதான் நாங்க போட்டு வச்சிருக்கோம் சொல்லிட்டு எனக்கு சொல்றான். உண்மையே பொய்யே எனக்கு தெரியாது. நான் சொல்ல வருவது என்னன்னா, காயல் வகுப்பை விடுதலை செய்யணும். தமிழ்நாடு முழுவதும் தடா சட்டத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற எங்க மக்கள் மீது போடப்பட்ட தடாவை தளர்த்த வேண்டும். அது மட்டுமல்ல, இந்தியா நாடு முழுவதும் தடா சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். யாரு மீதும் தடாவே தேவையில்லை. என்ன தப்பு செய்யறாங்களோ அது தண்டனை கொடுங்க. அதுக்கு வழிகாட்டியாக இன்னைக்கு உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் வந்து முலாயம் சிங் யாதவ் சொன்னார். யாதவ் சமுதாயத்தை சேர்ந்த எங்க மாவட்ட தலைவர் சொன்னார், திருமலை குமாரசாமி, ஊபியில வந்து தடாவை ரத்து பண்ணிட்டு அறிஞ்சிட்டு 1200 பேரை ரொம்ப தடாவில் இருந்திருக்காங்க. 1050 பேரை விடுதலை செஞ்சுட்டாரு. விடுதலை செய்ய சொல்லி உத்தரவு போட்டாரு. இன்னொரு 100 சில பேர் விடுதலை செய்யாம இருக்காங்க. அது விசாரணை செய்ய விடப்படும் சொல்லிட்டு முலாயம் சிங் யாதவ் அறிவிச்சிட்டாரு. அறிவிச்ச உடனே எங்க கட்சி சார்பில் நான் அவருக்கு வந்து தபால் ஒன்று அனுப்பியிருக்கேன். ரொம்ப நன்றிங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எங்க மக்கள் சார்பாகவும் எங்க கட்சி சார்பாகவும் உங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா வரப்போற உங்க சட்டமன்ற கூட்டம் தொடரல, நீங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்க. கேரள அரசாங்கம் எப்படி நிறைவேற்றி இருக்கின்றார்களோ, தடா சட்டம் இந்தியா நாட்டுக்கு தேவையில்லை என்று எப்படி நிறைவேற்றி இருக்கின்றார்களோ, அதே போன்று உத்தரப்பிரதேச சட்டமன்றத்திலும் ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என தபால் அவருக்கும் எழுதியிருக்கின்றோம். சரியான ஒரு நல்ல பதில் வரும் என எதிர்பார்க்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்று நாட்டிலே நம்முடைய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக இன்னொருத்த இந்த மனித உரிமை கமிஷனரான மிஸ்ரா அவத்து 1 நம்பர் திருட்டு போய நம்பாதிய மனித உரிமை கமிஷனுடைய திருட்டு போய 1 நம்பர் திருட்டு போய இப்ப சொன்னாங்க. இங்க வரப்போகும்போது அவங்க வந்து பார்த்தாங்க, இவங்க பார்த்தாங்க, சாச்சா பார்த்தாரு, பெரியத்தா பார்த்தாரு, பெரியனை வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க. 1 நம்பர் கேடி மிஸ்ரா. ஏன்னா நான் பார்த்துட்டேன். பிஎல்சின்னு ஒரு அமைப்பு இருக்கு. எல்லா தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான வழக்கறிஞர்கள் சேர்ந்து பிஎல்சின்னு ஒரு அமைப்பு ஒன்று வச்சிருக்காங்க. அவங்க முதல்ல ஆய்வு செஞ்சு தமிழ்நாட்டில் எங்கெங்க தடாச்சட்டத்தில் போடப்படும் சொல்லி அங்கங்கே வீடியோ படம், அவங்க அதுல வந்து பேராசிரியர் கல்யாணி உட்பட பல பேர்கள் இருக்காங்க. உடனே நாங்க எங்க கிட்ட காசு கிடையாது. அதுதான் பழனி பாபா வந்து ஒரு 5000 ரூபாய் உதவி செஞ்சார். அந்த காசை வச்சு அவர்களை வந்து கோயம்புத்தூருக்கு அனுப்பி ஆய்வு பண்ண செஞ்சோம். பல இடத்துக்கு ஆய்வு செய்ய சொல்லி அந்த அமைப்பு வந்து டெல்லிக்கு பிரஷர் கொடுத்த உடனே அந்த மனித உரிமை கழகம் வந்து முதலாக வந்தது தமிழ்நாட்டுக்கு. இப்போ வந்து 2வது முறை அப்படி வந்திருக்கின்ற பொழுது அல்காஜ் பழனி பாபா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆங்கிலத்தில் தயார் பண்ணார்கள். நாங்களும் தயார் பண்ணோம். மெட்ராஸ்ல வந்திருக்கு போகும்போது கொண்டை கொடுத்தோம். ஆனா கொடுக்க போகும்போது பாபா கொடுத்ததை வாங்கிக்கிட்டான். பாசாபாயுடைய துணைவியார் வந்திருந்தாங்க. மெட்ராஸ்ல தடாவில் இருக்கின்ற அனைத்து சகோதரருடைய குடும்பத்தினர் வந்தாங்க. மனுவை வாங்கிக்கிட்டான். நாங்க அங்கீகாரம் செய்யப்பட்ட பார்ட்டி என்ற காரணத்தினால எங்களை வாங்கிக்கிட்டு உடனே யாரோ பப்ளிக் மாதிரி அனுப்பிட்டான். எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலித் எழில்மலை வந்து மிலிட்டரியில் இருந்தவர், எல்லா மொழியிலும் பேசுவார். உடனே அவர் தெரிஞ்ச பாஷையில விட்டு அடிச்சாரு. 10 நிமிஷம் எனக்கு பதில் சொல்லி தாண்டா ஆகணும், நீ தபாலை பெற்றுக்கிட்டே எனக்கு ரிட்டர்ன் கடிதம் கொடுறானாரு. பெற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டான். அதுக்கப்புறம் நீ என்னடா வாங்கிட்டு போடா மனு என்னடா ஆச்சுன்னு கேட்டாக்கா இதுவரை எந்த பதிலும் இல்லை. இங்கே இருந்து நம்ம கிட்ட வந்து மனு வாங்கிட்டு போயிடுறான். அங்க போய் குப்பை தொட்டி தூக்கி போட்டுறான். அதான் மிஸ்ராவோட வேலை. எனவே மனித உரிமை கமிஷன்லாம் இனிமே மிஞ்ச நம்பாதீங்க. இதுக்கு வரப்போற ஆயுதம் என்னன்னாக்கா, இப்ப வந்து ஒன்றுபட்டு இப்ப எல்லா கட்சியிலும் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க, அரசியலுக்கு அப்பால் பட்டு ஒன்று கூடி இன்னைக்கு வீதியில் இறங்கிருக்கீங்க. இதே மாதிரி அங்கங்கே இறங்கணும், அங்கங்கே போராடணும். போராடுறது மட்டுமல்ல, நிச்சயம் அவங்க வந்து தடாவை எடுக்க மாட்டானுங்க. ஏன்னா டெல்லி கவர்மெண்ட் பரிசீலனை பண்ணா இந்த பொம்பளை என்ன சொல்லுதுனாக்கா, முந்தா நாள் சொல்லுது அதெல்லாம் நான் எடுக்க முடியாது, நான் எடுத்தேன்னா வேற ஆளு வந்து நீ சுட்டுப்புறான்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை சொல்றதாக தினமணியில பேப்பர்ல போட்டிருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தினமணி பேப்பர்ல போட்டு இருக்கின்றது. எனவே தடாவை வந்து நிச்சயமாக இந்த பொம்பளையும் வாங்க போறதில்ல, அந்த கலவாணிப்பை நரசிம்மராவும் ரத்து பண்ண போறதில்ல. சும்மா அதாவது பம்பாயில் என்ன பண்றான், இன்னொரு அந்த அவன் பேர் நல்ல பேர் மத்திய அமைச்சராக இருக்கிறான். அவன் பேர் நல்ல சவானுக்கு முன்னாடி அவன் சவானுக்கு இன்னொருத்தருக்கு சண்டை வந்துச்சுல்ல, ராஜேஷ் பைலட். அவன் அந்த திருட்டு பையன் என்ன பண்றான் தெரியுமா, மோசமான கலவாணி பையனா இருக்கிறான் ராஜேஷ் பைலட். அதாவது பம்பாயா இருந்தாலும் சரி, காஷ்மீராக இருந்தாலும் சரி, எந்த ஊர்லையும் நம்ம மக்கள் நடத்துக்கிற மாநாட்டில் போய் கலந்துக்கிறான்.
கலந்துகிட்டு நம்ம மக்களுடைய கைதட்டலை பெறுவதற்காக நான் போன உடனே தடா சட்டத்தை வாபஸ் பெற்று விடுகின்றேன், இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு அங்க சொல்லிவிட்டு நம்ம மக்களுடைய கைதட்டலை வாங்கிட்டு போயிடுறான். மாநாட்டு வாரங்களை விட்டு வந்த உடனே வேற மாதிரி ஆயிடுறான், மறந்து போயிடறான். இதே நிலைமை தான் மத்தியில் இருக்கின்ற ஒவ்வொரு அமைச்சர்களும் நம்ம மக்கள் நடத்துகின்ற மாநாட்டில் நம்மளை திருப்திப்படுத்துறதுக்காக உறுதிமொழி சொல்லிட்டு போறான், செய்ய மாட்டான். அதே மாதிரி இப்போ ஒரு குழு போய் பார்க்க போகும்போது நரசிம்மராவ் அப்படித்தான் சொல்லியிருக்காரு, ஆனா செய்யவே மாட்டாங்க. இதற்கு ஒரே ஆயுதம் யாருன்னா நம்ம தடாவுக்கு காரணமானவன் யாருன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அவனை எதிர்வர காலத்தில் அவனுக்கு தமிழ்நாட்டிலேயே இந்தியா நாட்டிலே இல்லாதபடிக்கு செய்ய வேண்டியது ஒவ்வொரு இஸ்லாமியருடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த மனித உரிமைகள் மீறப்படுகின்றது, அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்ம சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு சரியான பாதுகாப்பே கிடையாது. பசுபதி பாண்டியனை கேள்விப்பட்டிருப்பீங்க, வஉசி சிதம்பரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், எங்க கட்சியுடைய மாநில இளைஞரணி தலைவராக இருக்காரு. ஒரு வருஷம் குண்டார் சட்டம் போட்டான், ஒரு வருஷம் டைம் முடிச்சு ரிலீஸ் பண்ண வேண்டியதானே, தேவையில்லாத கேசுகளை போட்டு இன்னும் 4 எலெக்ஷன் பண்ணிக்கிட்டே வர்றான். இதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டை பல இடங்களில் பாதிக்கப்பட்டு வர்றாங்க. அம்பேத்கருக்கு சிலை வைக்க போறோம்னு சொல்லி அவங்க போனா சிலையை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிடறான். அந்த மக்களை துப்பாக்கி சூடு நடத்தி சாவடிக்கிறான், மௌத்தாப்ப வைக்கிறான். இந்த வேலை தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்கின்றது. இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் எதிர்வரும் காலத்திலே நீங்க நல்ல ஒரு தீர்வா முடிவு எடுத்துக்கிறீங்க. இங்க நிச்சயமாக நான் சொல்ல வருவது பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்திருக்கேன்னா யாரும் எங்க கட்சியில் சேருங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு வரல. நாங்க ஓட்டை நம்பி தொடங்கப்பட்ட கட்சிகளே கிடையாது. நாங்களாம் ஜாதி வெறி பிடித்தவர்கள் தான். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள 60 ஜாதி சங்கத்தினுடைய தலைவரை சேர்த்து தான் எங்க ஐயா டாக்டர் அந்த கட்சியை தொடங்கி இருக்காரு. எங்களுக்கு ஓட்டை பத்தி கவலையே கிடையாது. ஓட்டை கடைசி ஆயுதமா தான் வச்சிருக்கிறோம். இங்க ஓட்டை பத்தி யாருமே நினைக்க வேணாம். என்ன முதல்ல இங்க நீங்க என்ன செய்யணும்னாக்கா, ஒட்டுமொத்தமா இப்ப எப்படி ஒன்றுபட்டு இருக்கிறீங்க, அதே மாதிரி இன்னும் ஜமாத்துல வேற ஏதாவது பாக்கி இருந்தா எல்லாம் ஒன்றுபடுங்க. ஒன்றுபட்டு இந்த ஒன்றுபட்டு இருக்கின்ற உணர்வை தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஜமாத்துக்கும் நீங்க தெரிவிக்கணும். தேர்தல் வருகின்ற பொழுது அப்போதைக்கு முடிவு பண்ணிக்கலாம். இந்த ஒற்றுமை இது தமிழ்நாடு முழுவதும் வரணும். நம்ம உரிமையை பெறுவதற்காக கோட்டையினுடைய கதவை தட்ட வேண்டும். அதற்கு தயாராக இருங்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாபர் மசூதி பள்ளிவாசல் இடிப்பை பற்றி எல்லாம் பேசினாங்க. பள்ளிவாசல் இடிக்கிறதுக்காக டெல்லியில் அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போட்டான். தேசிய கவுன்சில் கூட்டம் டெல்லியில போட போகும்போது விபி சிங் கலந்துக்கிட்டாரு, எல்லாரும் கலந்துட்டாங்க. அவன் பள்ளிவாசல் இடிச்ச நமக்கு நிரந்தர எதிரியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கூட கலந்துக்கிறல. இதை சொல்றதுனால இங்க இருக்கின்ற யாரும் சங்கடப்பட்டா எனக்கு அதை பத்தி கவலையும் கிடையாது. தம்பி இலாயிக்கு நான் தெரிவிச்சுக் கொள்றேன், இந்த மாதிரி சங்கடம்லாம் நான் வந்தே இருக்க மாட்டேன். இலாயிக்கு நான் சொல்றேன், மற்றவங்களும் சொல்றேன். அந்த கூட்டம் நடந்த கூட்டத்தில் விபி சிங் கலந்துக்கிறாரு, அகில இந்திய அளவில் எல்லா தலைவரும் கலந்துக்கிறாங்க. பள்ளிவாசல் இடிக்க போறோம்னு சொன்ன பாரதிய ஜனதா கலந்துக்கிறல. ஆனா தமிழ்நாட்டு சார்பில் கலந்துகிட்ட இந்த அம்மையார் என்ன தெரியுமா பேசிட்டு வந்தாங்க, இது எங்க பேப்பர்ல எங்க பத்திரிகையில் உள்ளது சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, போய் சொல்றேன்னு சொல்லிட்டு 25/11/92 சென்னை தினகரில் வந்திருக்கு. கரை சேவைக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், தமிழகத்திலே முதலமைச்சருடைய செயலாளருடைய பேச்சு. நான் இதை படிச்சேன்னாக்கா 10-15 நிமிஷம் ஆகும். அனுமதி கொடுக்கணும், பெரும்பான்மையின மக்கள் விரும்புகின்றார்கள், எனவே சிறுபான்மையினர்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். அங்கே பள்ளிவாசல் பாபர் ராமர் கோயில் கட்டுவது எந்த ஆட்சேபனையில உடனே கட்டணும்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை பேசின பேச்சு இங்க இருக்கு. அப்ப நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, ஏன்னா வந்திருக்கவங்களா பெரிய அறிஞர்கள் வந்திருக்கீங்க, பட்டதாரிகள் வந்திருக்கீங்க, ஆதாரம் நான் வச்சிருக்கிறேன். அப்போ மரியாதைக்குரிய, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உணர்வுகளை என்றும் தெரிந்திருந்த மரியாதைக்குரிய விபி சிங் குறுக்கடிக்கிறார். குறுக்கல பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஏமா நீ இடிக்க சொல்றியம்மா, இது சம்பந்தமா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது, நீதிமன்றத்தை மீறின கதையாவாதா, இது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது இல்லையான்னு சொல்லிட்டு விபி சிங் எதிர்ப்பு குரல் கொடுக்கிறார். உடனே விபி சிங் இது கவுண்டிங் கொடுக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, சட்டமாவது கத்திரிக்காவது. கர்நாடகத்தில் நதிநீர் பிரச்சனைகளை சட்டத்தை இங்க ஏத்துக்கிட்டாங்களோ, சட்டத்தை மதிக்கவே இல்லையே, அதனால சட்டத்தை மதிக்காமலே போறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு மகாராணி, அரசியலே பரம்பரையா வந்த மகாராணி, அந்த உண்மையா மகாராஜா யாருன்னா விபி சிங், அவருக்கு நம்ம பதில் கொடுத்துட்டு டிக்ளேர் பண்ணிட்டு வந்துருச்சு. டிக்ளேர் பண்ணதும் இல்லாம தமிழ்நாட்டிலிருந்து ஊர்வலம் போவது, தங்களுடைய கட்சியினுடைய 2 எம்எல்ஏக்கள் உட்பட ஒட்டுமொத்த ஆளுகளையும் கையெழுத்து போட்டு அனுப்புவது இல்லாம ஆளுகளையும் அனுப்பிவிட்டு பள்ளிவாசல் இடிச்ச கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது பழைய சமாச்சாரம். இது சிலருக்கு சங்கடமா இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா முழுவதும் எத்தனை பள்ளிவாசல் இருக்கின்றதோ, எத்தனை கிறிஸ்துவ ஆலயங்கள் இருக்கின்றதோ எல்லாத்தையும் இடிப்போம்டா, அங்கேதாண்டா ராமர் பிறந்தாரு, அங்கேதாண்டா ராமர் படுத்து கிடந்தாரு அப்படின்னு சொல்றானுங்க. இது உண்மை. இது நான் ஏதோ உங்ககிட்ட சொல்லிட்டு போனதுக்காக எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கின்றது. இப்ப அது ஒரு நாடகம்.
அதனுடைய தொடர்ச்சி தான் கர்நாடக மாநிலத்திலே ஆரம்பமாயிருக்கு. ஆனா நிச்சயமாக அவர்கள் அரசியல் இஷ்யூவுக்காக அந்த சமுதாய மக்களுடைய உணர்வை பெறணுங்கிறதுக்காக அப்படி ஒரு நாடகம் மாறுறான். நிச்சயமாக அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இந்தியாவிலே எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மையின மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்த ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் நடக்காது. அவன் இப்படி பேசிக்கிட்டே போக வேண்டியதான். நீங்க என்ன செய்யணும்னாக்கா, இப்போ ஒன்றுபட்டு இருக்கிறோம்ல, இங்க இருக்கின்ற நாடார்கள், தேவேந்திர குல மக்கள், முக்களத்தோர், முத்திரையர், பார்ப்பனர்கள் அல்லாத எந்தெந்த சமுதாயம் இருக்கின்றதோ அவர்களோட நீங்க சேர்ந்துக்கிறீங்க. சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நமக்கு பாதிப்பு வருகின்ற பொழுது அவர்களை சகோதர பாசத்தோடு அவர்களை அழைத்து குரல் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு பாதிப்பு வருகின்ற பொழுது நாம் குரல் கொடுக்க வேண்டும். அப்பதான் நாம் மனித நேயத்தை பாதுகாக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, அப்புறம் சீனி முகமது நம்ம கோவை பாசாப்பாகி நேரத்தில் எனக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஜெயிலிருந்து அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த கடிதத்தினுடைய வாசகத்தை நான் படிக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும். என்ன வாசகம் எழுதியிருக்காங்கன்னா, சீனி முகமது, இன்னைக்கு தடா சட்டத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், இதுக்காக டாக்டரையாவும் பாட்டாளி மக்களுக்கும் குரல் கொடுக்குறீங்க, நீங்க எப்படிப்பட்ட போராட்டம் நடத்தினாலும் உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து ஆதரவு எங்க மக்கள் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு சீனி முகமது பாசாபாய் எல்லாரும் தபால் எழுதியிருக்காங்க. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, கடந்த மாதம் 30ஆம் தேதி தூத்துக்குடியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தென் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். அது என்ன தீர்மானம் என்பது மத்திய மாநில சர்க்காருக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். அதாவது இன்று தமிழகத்தை பொறுத்தவரையில் தாழ்த்தப்பட்ட மக்களும் சிறுபான்மையின மக்களும் கடுமையாக பாதிக்கப்படுவதோடு, தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கின்றன. இஸ்லாமிய அப்பாவி இஸ்லாமிய மக்கள் மீது பொய்யான குற்றம் சுமத்தி அவர்களை கொடிய தடா சட்டத்திலே போடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த இரண்டையும் கண்டித்து தடா சட்டத்தை வாபஸ் வாங்கி இவர்களெல்லாம் விடுதலை செய்ய வேண்டும். தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய சமுதாய மக்களை விடுதலை செய்து அவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்ற 26ஆம் தேதி நீ புனித நாளா சொல்றிய, அந்த புனித நாளை நாங்க கண்டன நாளா பாட்டாளி மக்கள் கட்சி டிக்ளேர் பண்ணிருச்சு. வருகின்ற 25ஆம் தேதி 26ஆம் தேதி அது எப்படியாப்பட்ட நாள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். புனிதமான நாள் சொல்லுவாங்க. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி செய்யலன்னு சொல்லி சில தலைவர்கள் சங்கடப்பட்டார்கள். நாங்க தேர்தல் கமிஷனால அங்கீகாரம் செய்யப்பட்ட அரசியல் கட்சி, ஒரு அரசியல் கட்சி எப்படியாப்பட்ட பணியில் இறங்குகிறோம் என்றால், அந்த குடியரசு நாள் 26ஆம் தேதி வருகின்ற குடியரசு நாளை துக்க நாளாக அறிவிப்பது மட்டுமல்லாமல் அன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும், அனைத்து ஒன்றிய நகர மாநில நிர்வாகிகளும் தங்களுடைய இல்லங்களிலே கருப்பு கொடி ஏற்றுகின்ற போராட்டத்தை டிக்ளேர் பண்ணியாச்சு. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை ஜெயிலில் இருக்கிறவங்களை ஏற்ற போறோம்னு சொல்லி தபால் போட்டாங்க. நாங்களும் ஜெயிலில் 26ஆம் தேதி ஏற்ற போறோம்னு சொல்லிட்டு, நிச்சயம் நான் உங்களை ஏற்ற சொல்லல, அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அது உங்களுடைய விருப்பம். நாங்க 26ஆம் தேதி கருப்பு கொடி ஏற்ற போறோம் தமிழ்நாடு முழுவதும். அவன் எத்தனை வேணாலும் அரெஸ்ட் பண்ணிக்கிறேன், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. இருக்கிறதுலே பெரிய சட்டம் 124 தேசத்துறை வழக்கு எங்களுக்கு போட்டிருக்கான், பல அவதூறு வழக்கு போட்டிருக்கான், எல்லாம் சந்திச்சிட்டோம். இப்ப 26 துக்க நாளா அறிவிச்சு தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய வீடுகளில் கொடியேற்றப்படுகின்றது, கருப்பு கொடி. இதற்கு இந்த அரசாங்கத்துக்கு சூடு சொரணை இல்லைன்னாக்கா டாக்டர் இன்னொன்னு சொல்லிட்டார், அன்னைக்கே அறிவிச்சிருப்பாரு. இந்த கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவர்களுடைய மக்கள் எண்ணிக்கை அடிப்படையிலே கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதற்காக வன்னியர் சங்கமாக இருக்கின்ற பொழுது சாலை மறியல் போராட்டம் நடத்தியது நீங்கள் எல்லாம் பத்திரிகைகளை பார்த்திருப்பீங்க. அப்படி நடத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் என்ன நிலைமை உருவாச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதையை விட கடுமையான முறையில் இந்த தடா சட்டத்தை வாபஸ் பெறுவதற்காகவோ, இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கும், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கும், பசுபதி பாண்டியன் விடுதலைக்காகவும், கோவை பாசாபாய் உட்பட சீனி முகமது உட்பட இங்க இருக்க தமிழர்கள் விடுதலைக்காகவும் நேரடி நடவடிக்கை போராட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இறங்கும். அது எப்படியாப்பட்ட போராட்டம் என்ற முடிவு எடுக்கின்ற அதிகாரத்தை டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு வழங்கியிருக்கின்றது. எனவே மத்திய மாநில சர்க்காரே, நீ இந்த நாட்டிலே இருக்க வேண்டும், உன்னுடைய கட்சி கொடிகள் நாட்டிலே பறக்க வேண்டும். எதிர்காலத்திலே எங்கள் மக்கள் மத்தியிலே நீ ஓட்டுகள் வாங்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கவே, ஆனால் எங்களை வீம்புக்கு வம்புக்கு இழுக்காதே. இல்ல நாங்க தயார், டாக்டர் ராமதாஸ் எப்படியாப்பட்ட போராட்டம் நடத்தினாலும்
அதை நான் சந்திக்க தயார்னா எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை என்பதை இந்திய அரசாங்கத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இன்னும் நான் சொல்கின்றேன், இன்னொன்றை அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றால், அருமை அல்ஹாஜ் பழனிபாபா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இளைஞருடைய எழுச்சியை தட்டி வருகின்றார். அதை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக, அவரை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே தடா சட்டத்தில் போட்டு அவர் அரசு பண்ணாம வச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு தவறான ஒரு வதந்தியை பரப்பி அவர் பிடிச்சி இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் உள்ள போடலாம்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எங்க தலைமைக்கு செய்தி வந்திருக்கு. அப்படி அவரை உள்ள போட்டாலும் நாங்க வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது என்பதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு, இங்கே இருக்கின்ற அனைத்து நம்முடைய சமுதாய தலைவர்களுக்கும் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த தோழர்களுக்கும் ஒற்றுமையாக இருங்கள், ஒன்றுபடுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அரசியலுக்கு அப்பால் பட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு மருத்துவர் என்ற முறையில், ஒரு சமுதாயத்தினுடைய சங்கத்தினுடைய நிறுவனர் என்ற முறையில் நீங்கள் எந்த நேரமும் டாக்டர் ராமதாஸ் திண்டிவானம் என்ற ஒரு 15 காசு அஞ்சல் அட்டையிலேயோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை அலுவலகம் சேனாம்பேட்டை சென்னை 18 என்று எங்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு நீங்கள் ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி போடுங்க. இந்த மாதிரி யாரு எந்த பிரச்சனை மக்களுடைய பிரச்சனைகளுக்கு போராட்டங்கள் நடத்தினாலும் நாங்கள் கூட தலைமை தாங்க மாட்டோம், நீங்க தலைமை தாங்குங்க. உங்கள் பின்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி வர தயாராக இருக்கின்றது என்பதை மக்கள் காவலர் டாக்டர் ராமதாஸ் ஐயா சார்பாக தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை அரும்பாடுபட்டு ஏற்பாடு செய்திருக்கின்ற என்னுடைய அருமை தளபதி இலாஹி அவர்களுக்கு மீண்டும் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர்களே, காயல் மஹபூப் அவருடைய தாயார் எம்பி அகமது பாத்திமா அவர்களிடமிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது. கடிதத்தை டைப் செய்து வாங்கி வந்த சகோதரர் அவசரத்தில் கையெழுத்து வாங்க மறந்துவிட்டார். கையெழுத்து வாங்கி வர சொல்லியிருந்தேன். அந்த சகோதரர் இதுவரை வந்து சேராத காரணத்தினால் மற்ற வருத்தத்தோடு காயல்பட்ட வாசிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடிதத்தை நான் மேடையில் படித்து காட்ட முடியாதவனாக இருக்கின்றேன், மன்னிக்கவும். காரணம் கையெழுத்து இல்லை, ஆனால் உள்ளபடி அங்கேருந்து வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க, கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவசரத்தில் மறந்திருந்தாலும் நாம் சரியான ரெக்கார்டு இல்லாமல் படிக்க முடியாதமைக்கு காயல்பட்டினம் வாசிகளுக்கும் காயல் மஹபூபுடைய தாயாரர்களுக்கும் என் அருமை நண்பர் முஸ்லீம் லீக்கில் ஒன்றாக இணைந்து என்னுடைய திருமணத்தில் எல்லாம் கலந்து கொண்டு என்னை வாழ்த்து பேசிய நள்ளிரவு 12 வரை வாழ்த்து பேசிய அவரை நான் மறக்கவில்லை. ஆனால் படிக்க முடியாத நிலை என்பதற்கு நான் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கூறி இந்த கடிதத்தை படிக்காமல் வைத்து விடுகிறேன். அடுத்தபடியாக சமுதாய பணிகளிலே என்றைக்கும் தன்னை முற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் முஹல்லாவின் முக்கிய பிரமுகரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இணைச் செயலருமான அருமை அண்ணன் ஓவியர் மைதீன் அவர்களை பேச வருமாறு அழைக்கின்றேன். அவர்களுக்கு மதிமுக செயலாளர் அண்ணன் கிமு சாவலமதி ஆளுநர் கோருகிறோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைவராக வீட்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, அனைத்து கட்சிகளுடைய பிரமுகர்களே,